ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். 127வது சங்கீதத்தின் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அடியேன் பேச உம்முடைய ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே என்னுடைய வாயில வைக்கும்படியாய் பேசுகிறவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கும்படியாய் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இந்த சத்தியம் இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த வாரத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தொடர் போதனையாக தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். பிள்ளை வளர்க்கிற பேர பிள்ளைகள் இருக்கிற எல்லாருக்கும், பொதுவாக எல்லாருக்குமே பிள்ளைகளை வளர்க்கிற பேர பிள்ளைகளை வளர்க்கிற அல்லது குடும்பத்தில் மூத்த சகோதரனாக சகோதரியாக இருந்து மற்ற கூட பிறந்தவங்களை வளர்க்கிற எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம் என்ன பண்ணுறோம்னா வேதத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஆங்கிலத்தில் சைல்டு ரியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளை வளர்ப்பு. ஆமேன். ஒரு பிள்ளையை இந்த பூமியில் தேவன்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈவாக கொடுத்திருக்கிறார். ஆமேன். எல்லாரும் வாகனத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நிறைய வாகனத்தில் நான் பார்த்த வரைக்கும் வசனமே இல்லாத மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா காட்ஸ் கிஃப்ட்னு எழுதுவாங்க இல்லையா. அவங்களுக்கு அந்த பைக்கோ இல்லை அந்த காரோ தேவன் கொடுத்த பரிசாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அதை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பறைச்சாட்டுகிறார்கள், தேவன் எங்களுக்கு கொடுத்த பரிசு இந்த வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லது தான், தப்பு கிடையாது. அதை காட்டிலும் மேலான ஒரு பரிசு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் கர்த்தரால கொடுக்கப்பட்ட ஈவாக இருக்கிறார்கள். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவு, கிஃப்ட், ஒரு ரிவார்டு. ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சொத்து. ஆமென். ரொம்ப சிம்பிளா இந்த வசனத்தை சொல்லணும்னா, பிள்ளைகள் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிஃப்டா இருக்கிறாங்க, அவங்க ஒரு சொத்தா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் ஒரு ரிவார்டாக இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இந்த பிள்ளைகளை தேவன் நமக்கு ஈவாக, தேவன் நமக்கு ஒரு சொத்தாக, தேவன் நமக்கு ரிவார்டாக கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த பூமியில பொறுப்போடு வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோர்கள் மேலும் விழுந்த கடமை என்பதை நான் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட தெளிவுபடுத்தி இருந்தேன். இன்னொரு காரியத்தையும் நான் தெளிவுபடுத்தியிருந்தேன், அதை மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த பூமியில் நல்லா கவனிங்க, இந்த பூமியில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு we are not owners, நாம் அவர்களுடைய ஓனர் கிடையாது. ஆமென். யார் அவர்களுடைய ஓனர்னா கர்த்தர் தான் அவர்களுடைய ஓனரு. நாம் அந்த பிள்ளைகளை இந்த பூமியில என்ன பண்றோம்னா டெம்பரரியாய் நடத்துகிறோம். ஆமென். இந்த பூமியில அந்த பிள்ளைகளை தேவன் நம்மை நம்பி என்ன பண்ணிக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மிடத்துல என்ன பண்ணிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய ஈவாகிய அந்த பிள்ளைகளை நாம் சரியான விதத்தில் வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர்களை குறித்ததான கணக்கை கர்த்தர் யாரிடத்தில் கேட்பார் என்றால் அவர் நம்மிடத்தில் தான் கேட்பார். ஆமென். ஒரு பிள்ளையை குறித்து மாமா கையிலையோ பெரியப்பா கையிலையோ சித்தப்பா கையிலையோ பாட்டி கையிலையோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களிடத்திலையோ அல்ல, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பனிடத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா கணக்கு கேட்பார். ஆமென். அப்போது பிள்ளைகள் நம்முடைய அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஓனர் கிடையாது, தேவன் அதற்கு ஓனராக இருக்கிறாரு. இந்த பூமியில் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியில் அவர்கள் நம்முடையவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நித்தியமாய் அவர்கள் தேவனுடையவர்கள். ஆமென். அதனால் அவர்களை குறித்ததான கணக்கு என் பிள்ளை, நான் யாருக்கும் என்ன பண்ண சொல்ல தேவையில்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பிள்ளையை குறித்து
கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பிள்ளையை குறித்து நான் அவருக்கு என்ன பண்ணணும்னா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எல்லா பெற்றோருக்குள்ளேயும் இருக்கணும். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி அந்த 2 லைட் மட்டும் போட்டு விடுங்கம்மா, லெஃப்ட்ல ரைட்ல. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, அப்போ கவனிங்க, பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடையவர்களாக இருக்கிறபடினால நாம் அவர்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அப்படி இருக்க கடந்த வாரத்தில் 2 காரியம் சொல்லியிருந்தேன். இந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று என்ன பண்ணியிருந்தேன்னா சொல்லியிருந்தேன். ஆமேன். தொடர்ந்து இந்த வாரத்தில் ஒரே குறிப்பு தான் பேச போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. நிறைய நேரத்தில் இந்த காரியத்தை நாம் சரியாக செய்வதனால மிகுந்த பலன் உண்டு. ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம சரியாக செய்யாமல் போனோம்னா அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதோ அதை விட பல மடங்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். சரி, இன்னைக்கான 3வது குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை சிட்சிப்பதன் அவசியமும் சிட்சிக்கும் முறையும். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிள்ளைகளை தண்டித்து வளர்ப்பதின் அவசியமும் பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய விதமும். ஆமேன். இது 2த்தையும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு பிள்ளைய ஏன் சிட்சித்து வளர்க்க வேண்டும்? சிட்சித்து என்று சொல்லும்போது டிசிப்ளின், ஒழுக்கத்தோடு கூட அந்த பிள்ளை வளர வேண்டுமானால் அந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தண்டித்து சிட்சை கொடுத்து தான் வளர்க்க வேண்டுமா? நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ஏன் அந்த பிள்ளையை சிட்சித்து வளர்க்க வேண்டும் என்பதற்குமான பதிலையும் வேதமே நமக்கு தருகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஏன் அவங்கள சிட்சிக்கணுன்றது மாத்திரம் கிடையாது, அவர்களை நாம் எப்படி சிட்சிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகளை இந்த காலையில் கூட தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 29வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை ஒருவர் எனக்காக வாசித்து காண்பிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 29வது அதிகாரத்தின் 17வது வசனம். உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளையை நாம் சிட்சிக்கும் பொழுது, அந்த பிள்ளையை நாம் தண்டித்து வளர்க்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளை ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகிற ஒரு மகனாய் இருக்கிறான். ஆமேன். அந்த பிள்ளை என்ன பண்ணுதான்? அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருது. எந்த பிள்ளை? சிட்சித்து வளருகிற பிள்ளை. நாம் சிட்சித்து வளர்க்கக்கூடிய பிள்ளை அது பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் ஆறுதலையும் ஆனந்தத்தையும் என்ன பண்ணுதுன்னா கொண்டு வருகிறதா இருக்கிறது. எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் எபிரேயர் நிருபத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை சிட்சிப்பதை குறித்து, நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை சிட்சிப்பதை குறித்து ஒரு போதனையை கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 9வது வசனம் 10வது வசனம் 12வது அதிகாரத்தின் 9வது வசனமும் 10வது வசனம் வாசி பார்ப்பீங்கன்னா, அன்றியும் நம்முடைய சரீரத்தின்படி தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்பதை சொல்லிட்டு, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ஆமேன். நம்முடைய பெற்றோர் நம்மை சிட்சிப்பதை குறித்து, அல்லது ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை குறித்து சிட்சிப்பதை, ஒரு பிள்ளையை தண்டிப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நலம் என்று தோன்றுகிறபடி. ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளைய சிட்சிக்கிறதுன்றது அது நல்லது. ஆமேன். ஒரு பிள்ளையை தண்டித்து சிட்சை செய்து வளர்ப்பது என்பது அது நல்லது. ஏன்னா அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆனந்தத்தையும் ஆறுதலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பிள்ளையாய் மாறும். அல்லேலூயா. அப்போ ஒரு பிள்ளையை சிட்சிப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட நன்மைகள்
ஏற்படுகிறது. ஒரு பிள்ளையை ஏன் சிட்சிக்க வேண்டும் என்பதை குறித்ததாய் ஒரு 4 காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிள்ளையை சிட்சிக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு ஆனந்தத்தையும் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறுதலையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். அது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பிள்ளையை ஏன் சிட்சிக்க வேண்டும், அந்த பிள்ளையை சிட்சிப்பதனால அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்ன, அந்த பிள்ளைக்குள்ளே ஏற்படுகிறதான மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதன் பின்பதாக இந்த பிள்ளைகளை எப்படி சிட்சிக்க வேண்டும் என்கிறதான விதத்தையும் வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகம், சொசைட்டியில் பிள்ளைகளை சிட்சிப்பது, தண்டிப்பது என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரும் குற்றத்தை போல கருதப்படுகிறது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டையோ அல்லது இன்றைக்கி இருக்கிற ஒரு மருத்துவர்களிடத்துலையோ இல்லை யாரிடத்துலையோ நீங்கள் போய் கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா தண்டிக்கக்கூடாது, பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கக்கூடாது, சிட்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் இந்த சப்ஜெக்ட் டாப்பிக்கை பற்றி படிக்கிறதுக்காக சாதாரணமாலாம் ஒன்றும் ஏதோ ரேண்டமாக வசனத்தை பொறுக்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி நான் நிற்கல. சைக்காலஜிஸ்ட் பிள்ளை வளர்ப்பை குறித்து என்ன சொல்கிறாங்க, உலக மனிதர்கள் இதை குறித்து என்ன சொல்கிறாங்க, மருத்துவர்கள் இவைகளை குறித்து என்ன சொல்கிறாங்க, வேத அறிஞர்கள் இவைகளை குறித்து என்ன சொல்லுகிறாங்க, இவைகளெல்லாம் வேதத்தோடு கூட ஒத்து போகிறதா அல்லது வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது, இவர்கள் சொல்லுவது வேதத்தோடு கூட ஒத்து போகிறதா அல்லது ஒத்து போகாமல் இருக்குதா, அப்போ வேதத்தில் இருக்கிற வசனங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு பல மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி வேதத்தை தியானித்து தான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஏதோ ரேண்டமாலாம் என்ன பண்ணலன்னா வசனத்தை எடுத்து நான் பேசலை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சமுதாயம் என்ன சொல்லுது, பிள்ளைகளை நம்ம சாதாரணமாக தண்டிக்கவே கூடாது, அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாதுன்னா கையே படக்கூடாது, தண்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிள்ளையை என்ன பண்ணுன்னா சிட்சை செய். நான் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். அத்தனை வசனங்களும் பிள்ளையை சிட்சை செய் என்று நமக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலோசனை சொல்லுகிறது, அறிவுரை சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போது கவனிங்க, இந்த உலகம் ஒரு காரியத்தை சரியாக புரிஞ்சிக்கல. எதை புரிஞ்சிக்கலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிள்ளையை தண்டித்து, அதாவது சைல்டை டிசிப்ளின் பண்ணுறது வேற, சைல்டு அப்யூஸ் பண்ணுறது வேற. புரியுதுங்களா? ஒரு பிள்ளைய சாதாரணமாய் ஒழுக்கத்துக்கு ஏதுவாக தண்டித்து வளர்ப்பது என்பது வேற, அதே சைல்டை கொடூரமாய் நடத்துவது என்பது வேற. இன்னைக்கு இந்த உலகம் என்ன நடக்குது, அந்த பிள்ளையை சும்மா கிள்ளிட்டாவே ஐயோ கொடூரமாக நடத்துகிறாங்க, அந்த பிள்ளையை சாதாரணமாக தலை மேலே ஒரு கொட்டு கொட்டிட்டாவே ஐயோ கொடூரமாக நடத்துகிறாங்க. இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாது. அந்த பிள்ளைய லேசாக ஒரு தட்டிட்டாவே என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ பிள்ளையை என்ன பண்ணுறாங்கன்னா கொடூரமாக நடத்துகிறாங்களே, இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே. ஐயா கவனிங்க, பிள்ளையை கொடுமைப்படுத்துவது என்பது வேற. அதை நான் செய்தியினுடைய பிற்பகுதியில் சொல்ல போகிறேன். எப்படி சிட்சிக்கணும், அந்த பிள்ளையை எப்படி தண்டிக்கணும், சிட்சிக்கணுன்றதையும் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அது முடிவில் நீங்கள் கவனிக்கணும். முதல்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போது பிள்ளையை தண்டிக்கிறதுன்றது வேற, பிள்ளையை கொடுமைப்படுத்துறதுன்றது வேற. ஆமென். தண்டனைக்கும் கொடுமைப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு உலகம் இதை சரியாய் புரிந்து கொள்ளாததுனால என்ன பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதம் காட்டுகிற சத்தியத்தை இந்த உலகத்தால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. சைல்டு அபியூஸ் வேற, பிள்ளையை கொடுமைப்படுத்துவது என்பது வேற, ஆனால் அந்த பிள்ளையை சிட்சித்து வளர்ப்பது என்பது வேற. இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் யாராவது இருப்பீங்க, இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வேலைகள் யாராவது நீங்கள் செய்கிறவங்களா இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான குறிப்பு இது. சைல்டு டிசிப்ளின் அப்படின்றது வேற, சைல்டு அபியூஸ் அப்படின்றது வேற. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது why should we discipline a child? ஏன் நாம் பிள்ளையை சிட்சித்து வளர்க்க வேண்டும்? நம்பர் 1, எழுதுறவங்க நீங்கள் எழுதிக்கோங்க, தமிழில் எழுதுறவங்க முதல்ல எழுதிக்கோங்க. சிட்சை பாவ நடத்தையை கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நடத்துகிறது. சிட்சை, நான் மறுபடியும் சொல்கிறேன், சிட்சை பாவ நடத்தையை
கட்டுப்படுத்தி பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறது. ஆங்கிலத்தில் எழுதுறவங்க restraining, discipline, restrain a child from a sinful behavior. Discipline restrain a child from a sinful behavior and leads to holy life, and leads to holy life or holiness. அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஆதாரமா ஆச்சரியப்படுவீங்க வேதத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது. நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 15வது வசனம். சத்தமா வாசிங்க, நல்லா போல்டா. பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய நெஞ்சில அப்படின்னா பிள்ளையினுடைய இருதயத்தில், பிள்ளையினுடைய தன்மையில், அந்த மனுஷ தன்மையில் என்ன ஒட்டி இருக்குமா? மதீனம் ஒட்டி இருக்குமா? நான் சொல்ல, வேதம் சொல்லுது. தேவ ஆவியானவர் தேவ மனிதர்கள் மூலமாக கொடுத்த இந்த வேதம் சொல்லுகிறது, ஒரு பிள்ளையினுடைய நெஞ்சில என்ன ஒட்டி இருக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைக்குள்ள மதீனம் ஒட்டி இருக்கும். ஏன் இந்த மதீனம் அந்த பிள்ளைக்குள்ள ஒட்டி இருக்கிறது? எப்படி இந்த மதீனம் அந்த பிள்ளைக்குள்ள வந்தது? அப்பா சொல்லி கொடுக்கல, அம்மா சொல்லி கொடுக்கல, தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கல, யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைக்குள்ள அந்த மதீனம் வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்கிறது? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்தின் 5வது வசனம். 51வது சங்கீதம் 5வது வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். தாவீது 51வது சங்கீதத்தில் பத்சேபாளுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவன் பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணேன்னா துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா தாவீதுனுடைய அம்மா ஏதோ பாவம் செஞ்சு பெற்றெடுத்த குழந்தை தான் தாவீதுன்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதன் தாயினுடைய கருவறையில் உருவாகும் போதே அவன் எப்படி உருவாகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாவத்தன்மையோடு தான் உருவாகிறான். அந்த பாவத்தன்மை எங்கேருந்து வருது? ஆதாம் பாவம் செஞ்சான். அந்த ஆதாம் பாவத்தினுடைய விளைவு, ஆதாம் பாவம் செய்து ஒட்டுமொத்த மனுக்குலமே பாவத்தில் விழுந்து போனது. இப்போ ஆதாம் பாவம் செஞ்ச மாதிரியே மனுக்குலம், அதன் பின்பதாக வருகிற மனுக்குலம் என்ன பண்ணுதுன்னா, தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிற, தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாத, தேவனுக்கு விரோதமாய் நடத்தை உடைய ஒரு சின்ஃபுல் நேச்சர், அதுதான் பாவத்தன்மை என்று சொல்லுவாங்க. இந்த உபதேசத்துக்கே நீங்கள் ஆங்கிலத்தில் என்னன்னா ஒரிஜினல் சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம் பாவம் செய்தான். ரோமர் 5வது அதிகாரம் தான் நமக்கு போதிக்குது. ஆதாம் பாவம் செஞ்சான். ஒரே மனிதனுடைய பாவத்தினாலே எல்லாரும் என்னமா மாறணும்னா பாவத்தில் அடைக்கப்பட்டோம். யார் அந்த ஒரு மனுஷன்? ஆதாம். ஆதாம் பாவம் பண்ணா எல்லாரும் என்ன பண்ணோம்னா போயிட்டு பாவத்துக்கு அடைக்கப்பட்டோம். அப்போ அந்த பாவத்தன்மை சந்ததி சந்ததியாய் காலங்காலமாய் கடந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த பாவத்தன்மை இருக்கிறது. அதனால தான் ஒரு பிள்ளை பிறக்கும் போது, அந்த பிள்ளை பிறந்து வளரும் பொழுது அந்த பிள்ளைக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், யாரும் அதுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கறது இல்லை, ஆனால் அது பொய் சொல்லுது. யாரும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண சொல்லி கொடுக்கறது இல்லைன்னா தீங்கான காரியங்களை சொல்லி கொடுக்கறது இல்லை, ஆனால் அதனுடைய கால்கள் தீங்கை நோக்கி ஓடுகிறது. ஒரு வயது வந்த பிறகு யாரும் அதுக்கு துன்மார்க்கமான காரியங்களை சொல்லி கொடுக்கலமா, ஆனால் அந்த பிள்ளைகள் தானா என்ன பண்ணுதுன்னா துன்மார்க்கத்தை நோக்கி ஓடுகிறது. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைக்குள்ள அந்த பாவத்தன்மை, சின்ஃபுல் நேச்சர் அது இருக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா, அதுதான் பக்தன் நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு, பிள்ளையினுடைய நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும். ஆமேன். என்ன ஒட்டி இருக்கும்? மதீனம். எங்கேருந்து வந்தது இந்த மதீனம்? ஆதாம்ல இருந்து வந்தது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து வந்த அந்த காரியம் தொடர்ந்து காலங்காலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்ல வராரு பக்தன் இந்த இடத்துலன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஒரு பிள்ளை வளரும் போது அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்குள்ள நம்ம 2 காரியத்தை பார்க்க முடியும். என்ன காரியம்னா, முதல்ல அந்த பிள்ளை யாரும் சொல்லி கொடுக்காமே அதுவே பாவம் செய்யறதுக்கு போவோம். கரெக்டா சொல்லுங்க, ஆமாவா?
யாராவது சொல்லி கொடுக்குறோமா அந்த பிள்ளை வளர்ந்த உடனே? ஆனால் அந்த பிள்ளையே என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த பிள்ளையினுடைய கால்கள் பாவத்துக்கு நேராக ஓடுகிறது. காரணம் என்ன? அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் மதீனம் ஊட்டி இருக்கிறது. இன்னொரு காரியம், அந்த பிள்ளை செல்ஃப் சென்டர்ட் பிள்ளையா வளருது. அப்படின்னா சுயநலமுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நினைச்சது, நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு காரியத்தை எந்த பெற்றோரால் சொல்லிக் கொடுக்குறோமா பிள்ளைக்கு? இல்லையே. ஆனால் அதுக்குள்ள அடம் பிடிக்குதே, நான் நினைச்சதை சாதிப்பேன், நான் ஆசைப்பட்டது எனக்கு வேணும்னு அடம் பிடிக்குது. இல்லை, ஒரு பிடிவாதம், ஒரு சுயநலம் எங்க வந்தது? ஆதாம் ஏவாள். ஏவாளுக்கு அந்த எண்ணம் வந்தது. எந்த எண்ணம்? நான் இதை சாப்பிடணும். அதே எண்ணத்தை ஆதாமுக்குள்ள போட்டா. அந்த எண்ணம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளுக்குள்ள. அப்ப கவனிங்க, இந்த பாவத்தன்மை ஒரு பிள்ளைக்குள்ள இருப்பதுனால அந்த பிள்ளை வளரும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, யாரும் சொல்லி கொடுக்காம அதனுடைய கால்கள் பாவத்தை நோக்கி ஓடுகிறது. அதனுடைய சிந்தை பாவத்தை சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அது சுயநலம் உள்ள தன்னுடைய ஆசை நிறைவேற்றி கொள்ள, தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றி கொள்ள அது என்ன பண்ணுதுன்னா பிடிவாதம் உள்ள ஒரு பிள்ளையாய் மாறுகிறது. அப்போ அதை தான் பக்தன் இந்த இடத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அதனுடைய நெஞ்சில மதீனம் ஒட்டி இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? இது சின்ன பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. அதை பக்தன் சொல்றாரு, அது மதீனம், ஃபூலிஷ்னஸ். எது? இந்த பாவத்துக்கு நேராக, கீழ்ப்படியாமைக்கு நேராக ஓடுகிற அந்த தன்மை மதீனம், ஃபூலிஷ்னஸ். இதை எப்படி ஒரு மனிதன் திருத்த முடியும்? அந்த பிள்ளையினுடைய கால்கள் தொடர்ந்து பாவத்துக்கு நேராக ஓடாம, முட்டாள்தனத்துக்கு நேராக ஓடாம, கீழ்ப்படியாமைக்கு நேராக ஓடாம, அந்த பிள்ளைய பரிசுத்தத்துக்கு நேராக எப்படி ஒரு தகப்பன், ஒரு தாய் நடத்த முடியும்னா, வசனம் சொல்லுது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுடைய நெஞ்சில மதீனம் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பிரம்பு அவனை என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை விட்டு வேற வழியில நடக்க பண்ணும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேற எதுவும் இல்லையாப்பா? பேட்டரி பழசுன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லை, எனக்கு ஒரு கேபிள் மைக், ஆஹூஜா மைக் போட்டு கொடுத்துருங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இன்னொரு முக்கியமான நான் காரியத்தை இந்த காலை வேளையில சொல்றேன். The most dangerous thing in your family is ignoring to discipline your child. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மோசமான ஒரு காரியம் எதுவும் இருக்கும்னா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சிக்ஷை செய்யாமல் விடுவது தான். ஏன்னா அந்த பிள்ளைகள் வளரும்போது சிக்ஷை செய்யாமல் விட்டுருவோம் அப்படின்னா, அது வளர்ந்த பின்பு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வசனம் வாசிங்க, 19வது அதிகாரம் நீதிமொழிகள். மோஸ்ட்லி நீதிமொழிகள் தான் சுற்றி வருவோம் இன்னைக்கு. அதனால நீதிமொழிகள் ரெடியாக வச்சுக்கோங்க, சரியா? நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சரி, இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. எந்த வார்த்தை? அவனை கொல்ல உன் ஆத்துமாவை. அது அபியூஸ், சைல்டு அபியூஸ்க்கு போயிடும். அது நான் பின்னாடி வரேன். முதல் பகுதி மட்டும் படிங்க. நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சை செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன்னுடைய மகனை சிட்சை செய்யினா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவன் திருந்துவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அவன் திருந்துவான் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தன்மை இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவனை நீங்க மாற்ற முடியாது. பிள்ளைங்க நல்லா கவனிக்கிறீங்களா? பெற்றோர் நல்லா கவனிங்க. இன்னைக்கு செய்தியை நீங்க விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுடைய பிள்ளைகள் சிமெண்ட் மாதிரி. அது ஈரமா இருக்கும் போதே என்ன பண்ணிடணும்னா, நீங்க செவுரு கட்டுறீங்களோ, பூசு வேலை பண்றீங்களோ, இல்ல டிசைன் பண்றீங்களோ, எல்லாத்தையும் பண்ணிடணும். அது காஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீ நினைச்ச மாதிரி அதுல பூ வரைய முடியாது, பூசு வேலை செய்ய முடியாது, எதையும் பண்ண முடியாது. அதை நீங்க இடிச்சு உடைச்சி அபியூஸ் பண்ற நேரிடும். அதுதான் என்ன ஆகுதுன்னா, கொடுமைப்படுத்த நேரிடும். அந்த பிள்ளை
புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? அந்த பிள்ளை ஓரளவுக்கு வயதில் இருக்கும்போது, அந்த பிள்ளை ஓரளவுக்கு வயதில் இருக்கும்போதே அந்த பிள்ளையை நீங்க சிக்ஷை செய்து சரியான விதத்தில் வளர்த்துட்டீங்கன்னா அது வளர்ந்துடும். அதனால தான் கடந்த வாரத்திலே ஒரு வசனம் காமிச்சேன். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலையும் அதை என்ன பண்ணுவான்? விடாதிருப்பான். சிமெண்ட் மாதிரிமா, சின்ன வயசுல அந்த பிள்ளை வளரும் போதே நீங்க அதை மோல்டு பண்ணிடணும், சரி பண்ணிடணும். நீங்க அதை வச்சு பூசு வேலை பண்றீங்களோ இல்லை தர போடுறீங்களோ எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சிமெண்ட் காஞ்சிருச்சுன்னா அந்த காஞ்சி போன சிமெண்ட்டை நீங்கள் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா சோறு கட்ட முடியாது, பூசு வேலை செய்ய முடியாது, தர போட முடியாது, ஒன்றும் ஒரு அடுப்பு கூட கட்ட முடியாது. வேஸ்ட். அதை ரஃப் பீஸாக தான் போடணும். எங்கே போடணும் சொல்லுங்க? ரஃப் பீஸாக தான் போடணும். அப்போ இந்த காலை வேளையில் நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணு? சிச்சை செய். அப்படின்னா அவன் அதாவது அந்த சிறு வயதிலேயே, அந்த பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் போதே அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுங்கன்னா சிச்சை செய்து அவர்களை நேர்த்தியான வழியில வளர்த்து விடுங்கள், நடத்தி விடுங்கள். ஏன்னா ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நம்ம சிச்சை செய்ய முடியாது. அந்த பிள்ளைகள் சிமெண்ட் மாதிரி, காஞ்சி போன சிமெண்ட் மாதிரி டைட் ஆயிடுவாங்க. அப்போ தண்டிக்க முடியாது, அவர்களை நாம் கொடுமைப்படுத்த நேரிடும். அவர்களை நம்ம கொடுமைப்படுத்த, அதுதான் தப்பு. அங்கதான் உலகம் தப்புன்னு சொல்லுது, அதை வேதமும் தப்புன்னு சொல்லுது. அதான் இப்போ பார்த்தோம். நம்பிக்கை இருக்கு மட்டும் என்ன பண்ண? உன் பிள்ளைய சிச்சை செய். அந்த நம்பிக்கை போயிட்டதுக்கு அப்புறம் நீ போய் சிச்சை செய்யணும்னு நினைச்சீன்னா அவனை கொல்ற அளவுக்கு போயிடுவ. இப்படிப்பட்ட பிள்ளையே தேவையில்லை. இது போய் சாகட்டும், இது போயிட்டு சாகட்டும், எங்கன்னா ட்ரெயினில் வந்து சாகட்டும், எங்கேயாவது தூக்கு மாட்டி சாகட்டும், விஷம் குடிச்சு சாகட்டும், அந்த நிலைமைக்கு போயிடும். இல்லை நானே கையால் அடித்து சாவடிச்சிடுறேன், நானே சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுறேன். எத்தனை பெற்றோர், எத்தனை தாய் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சிறு வயதில் இருக்கும் போதே நீங்கள் அவங்கள சிச்சை செய்து சரியான விதத்தில் மோல்டு பண்ண முடியும். அவங்க வளர்ந்துட்டதுக்கப்புறம் மோல்டு பண்ண முடியாது. ஆமேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த காலை வேளையில் நீங்கள் பிள்ளையை சிச்சை செய்யும் பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பாவத்தன்மைக்கு நேராய் நடக்காமல், பாவ வழியில் நடக்காமல் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பாவ வழியிலிருந்து மாறுபட்டு பரிசுத்தத்தின் பாதையில் என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நடக்குது. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சின்ன வயசில் நீங்கள் அந்த பிள்ளையை சிச்சை செய்வீங்கன்னா அது முதிர் வயது வரைக்கும், முதிர் வயதுலையும் அவன் என்ன பண்ணுவான்னா அதை விடாதிருப்பான். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தின் 14வது வசனம். செக் செக் ஜீசஸ் செக். வசனம் சொல்லுது பாருங்க, நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவனுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுகிறாய்? தப்புவிப்பாயே. ஆமேன். நான் சொல்லமா? வேதவசனம் சொல்லுது, பிரம்புனால நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணுமா? அடிக்கணும். அது எப்படிப்பட்ட பிரம்பு, எப்படிப்பட்ட அடியா இருக்கணுன்றதை நான் பின்னாடி சொல்றேன். இந்த முழு செய்தி கேட்காம என்ன பண்ணிடக்கூடாது, ஜட்ஜ் பண்ணி நியாயம் தீர்க்கக்கூடாது. இந்த முழு செய்தி கேட்காம என் மேலே குற்றம் சுமத்தக்கூடாது. எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சரி, இல்லை வீடியோவில் பார்க்குற எல்லாருக்குமே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளையை நாம் சிட்சிக்கும் பொழுது, தண்டிக்கும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பாவ வழியில் நடக்காம அது நீதியின் பாதையில் கர்த்தருக்கேற்ற விதத்தில் ஒழுக்கத்தில் நற்குணத்தில் நடக்கும்போது அந்த ஆத்துமா ரட்சிப்புக்கு எதுவாய் நடந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளைய பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறோம். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அந்த பிள்ளையை தண்டிக்காம விட்டோம்னா அது தன் இஷ்டத்தில் வளர்ந்தது அப்படின்னா அது எங்கே போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, அது பாதாளத்துக்கு போவோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு தேவ மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய பெயர் ஏலி.
ஆசாரியன், பிரதான ஆசாரியன். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்தையும் 17வது வசனத்தையும். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 17, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். வசனம் சொல்லுது, இந்த ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய், அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையில சொல்லிடணும்னா பிசாசு பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களுடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் பெரியதா இருந்துதான். இதை குறித்து ஏலி என்ன பண்றான்னு சொல்லிக்கிட்டா அந்த பிள்ளைகள் இடத்துல எடுத்துரைக்கிறான் அவங்களுடைய பாவத்தை. நீங்க 22வது வசனம் வாசிப்பாங்க. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான், இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல, அப்படின்னா என்னன்னா ஆசாரிப்பு கூடார வாசல்ல வந்து வேலை செய்கிற ஸ்திரீகளை இவங்க என்ன பண்றானுங்கன்னா தகாத விதமாய் நடத்துகிறாங்க. இவ்வளோ மோசமான காரியம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தோம். ஏலி என்ன பண்ணலையா? இதுக்கப்புறம் நீங்க 23, 24, 25 பார்த்தீங்கன்னா ஏலி அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஏண்டா இந்த மாதிரி ஒரு பாவம் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றான். நம்ம அதை படித்தோன்னே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை நீங்க பாவம் பண்றீங்கடா, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறானே. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? வாசிக்கலாம் வாங்க. 3வது அதிகாரத்தின் 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏலி அவனுடைய குமாரர் அவங்க மேல சாபத்தை வருவிக்கிறத அறிந்தும் அவங்கள என்ன பண்ணலையா? சொல்லுங்க, என்ன பண்ணல? அடக்கல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அடக்கல, கண்ட்ரோல் பண்ணல. ஆனா நீங்க அந்த 2வது அதிகாரம் 23, 24, 25 பாத்தீங்கன்னா ஏலி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? ஏண்டா இந்த மாதிரி பாவம் பண்றீங்க. நல்லா கவனிங்க, பிள்ளைகளிடத்துல ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கறது வேற, அவர்களை அடக்குவது என்பது வேற. புரியுதா உங்களுக்கு? டேய் இந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு சொல்றது வேற, இதை நீ செய்யக்கூடாது சொல்றது வேற. ஆமென். புரியுதா உங்களுக்கு? டேய் ஏன்பா இப்படி பண்ற, இந்த மாதிரி பண்ணா ஆமாம்பா இப்படி ஆயிடுமே, அப்படி ஆயிடுமே, கர்த்தருக்கு விரோதமா ஆயிடுமே அப்படின்னு சொல்றது வேற, டேய் இதை பண்ணக்கூடாதுடா அப்படின்னு அடக்குறது வேற. ஏலி சொன்னான், என்ன சொன்னான்? ஏண்டா பண்ற அப்படின்ட்டு. ஆனா அவர்களை அடக்காமல் போனான். ஏன் ஏலி மேல கர்த்தர் இவ்வளவு கடிந்து அவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க, அன்னைக்கு ஏலி தான் பிரதான ஆசாரியனா இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு ஏலி தான் பிரதான ஆசாரியனா இருந்தான். தேவனுடைய ஊழியத்து குறித்தான காரியம் பிரதான ஆசாரியனுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு வேலையுமே பெருசா நடக்காது. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு கீழே இருக்கிற மற்ற ஆசாரியர்களோ அல்லது லேவியர்களோ மற்ற மனிதர்களையோ பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை அவன் அடக்காமல் போனான். அது மாத்திரம் இல்லாம இந்த ஏலி ஆசாரியன் மாத்திரம் இல்லாமல் அவன் இஸ்ரவேல்ல நியாயாதிபதியாகவும் இருந்தான். அவன் நியாயாதிபதியா இருந்த அந்த காலகட்டத்திலையும் பிரதான ஆசாரியனா இருந்த காலகட்டத்திலையும் 2 உயர் பதவியில் இருந்தான் இந்த ஏலி. 2 உயர் பெரிய பதவி. நியாயாதிபதியா, ராஜா கிடையாது, நியாயாதிபதியாகவும் ஆசாரியன் பிரதான ஆசாரியனாகவும் இருந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கல, தன்னுடைய பிள்ளைகளை அடக்கல, தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷை செய்யவில்லை. நடந்தது என்ன? 4வது அதிகாரத்தின் முதல் வசனம் வாசி பாருங்க. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ அப்பெக்கிலே பாளையம் இறங்கினார்கள். வாசிங்க.
ஆ ஆ ஆ ம் 11வது அப்படியே நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரணும். 11வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, தேவனுடைய பெட்டியை பிடிப்பட்டது ஏலின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் மாண்டார்கள். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அந்த பிள்ளைகள் மேலே வந்தது. அவங்க மரித்து போனாங்க. இதை கேட்ட உடனே ஏலி சேரில் உட்கார்ந்து இருந்தானா, அப்படியே விழுந்து செத்து போனானா. எங்கே ஏலி குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏலி நல்லவன் தான். ஏலி நல்ல தேவ மனுஷன்தான், நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்த மனுஷன்தான். ஆனால் தன்னுடைய பிள்ளை வளர்ப்பில் அந்த பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்க தவறுனாம் பாருங்க. அவனுடைய குடும்பமே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் தே ஆர் லைக் சிமெண்ட், மோல்டபிள். இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே தே ஆர், எல்லாம் சொல்லுங்க, மோல்டபிள். எல்லாம் சொல்லுங்க, மோல்டபிள். அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அவர்களை என்ன பண்ண முடியும்னா வணைஞ்சிக்க முடியும், வணைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் பிள்ளைகளை சிட்சித்து வளர்ப்பதன் மூலமாக பாவத்தன்மைக்கு நேராய் அவர்கள் நடப்பதை தவிர்த்து பரிசுத்தத்திற்கு நேராய் அவர்களை நடத்துகிறோம். நல்லா ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ரெண்டாவது, சிட்சை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிட்சை ஞானத்திற்கு நேராய் நடத்துகிறது. ஆமேன். சிட்சை ஞானத்துக்கு நேராய் உங்களுடைய பிள்ளைக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க, ஒரு வசனம் வாசிக்கலாமா? வசனத்தை வச்சு தான் பேசுவேன். ரெண்டாவது அதான் இல்லையா, சிட்சை பிள்ளைக்கு ஞானத்தை போதிக்கிறது. ஓகேவா? டிசிப்ளின் டீச்சர்ஸ் விஸ்டம். சரி வாசிங்க, ஒரு நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தின் 15வது வசனம். நீதிமொழிகள் 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் எது கொடுக்குதான்? ஞானத்தை கொடுக்குது. முதல்ல ஞானம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அறிவு வேற, ஞானம் வேற. ஞானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எது சரி எது தவறு, எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படின்றது தான் ஞானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஞானம். அறிவுன்றது என்னன்னா, அதை எப்படி செய்யணுன்றது தான் அறிவு. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போது என் கையில் மைக் இருக்குது, இங்கே மிக்சர் இதெல்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா? கவனிக்கிறீங்களா? இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எங்கே சொருகணும், எவ்வளோ சத்தம் வைக்கணும் அப்படின்றது, அதாவது எங்கெங்கே எதுலெல்லாம் சொருகணும், ஸ்பீக்கர் எங்கே வைக்கணும், இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறிவு. எனக்கு கேபிள் கரெக்டாக சொருக தெரியும், மைக்கு போட தெரியும், இதை பண்ண தெரியும், அதை பண்ண தெரியும்ன்றது அறிவு. ஆனால் எவ்வளோ சத்தம் வைக்கணும், எங்கே எவ்வளோ சத்தம் வைக்கணுன்றது தான் ஞானம். இஷ்டத்துக்கு போய் காது கிட்ட பான்னு சத்தம் வச்சு காது கீஞ்சி ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரெச்சரில் ஏற்றின்னு போகிறோமா, அது ஞானம் கிடையாது. எங்கே எவ்வளோ சவுண்ட் வைக்கணுமோ அங்கே அவ்வளோ சவுண்டு தான் வைக்கணும். ஆமேன். இத்தனை ஹால், இவ்வளோ பெரிய ஹால் அப்படின்னா, இந்த ஹாலில் இந்த சர்ச்சில் 2 ஸ்பீக்கர் தான், இதுக்கு மேலே ஸ்பீக்கர் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. அது ஞானம். ஆமேன், ஆமேன். நம்மக்கிட்ட 10 ஸ்பீக்கர் இருக்கலாம், அந்த 10 ஸ்பீக்கர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலாம். ஆனால் இங்கே எத்தனை ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது ஞானம். அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுன்றது தான் அறிவு. ஆமேன். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது ஞானம் என்பது எது சரி எது தவறு என்பதை போதிப்பதும் புரிந்து கொள்ளுதலும் அதன்படி நடப்பதும் ஞானம். அறிவு என்பது அதை குறித்து, ஒரு பொருளை குறித்துதான அல்லது ஒரு காரியத்தை குறித்துதான அறிவு. ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, எப்படி பிரியாணி செய்யணுன்றது அறிவு,
எவ்வளோ மிளகா போடணும், எவ்வளோ மிளகாத்தூள் போடணும், எவ்வளோ உப்பு போடணும், இத்தனை கிலோக்கு எவ்வளோ கறி போடணும் அப்படின்றது வந்து அறிவு. சரிங்களா? எப்போ பிரியாணி செய்யணுன்றது ஞானம். எப்போ பிரியாணி செய்யணும்னா எல்லாம் ஜுரத்தில் படுத்து நிற்கும் போது பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? சொல்லுங்க. கொஞ்சமாவது உனக்கு கேட்டிருக்கிறாங்களா இல்லையா? குடும்பத்தில் இப்படி இருக்குது, சாப்பிட முடியாமல் இருந்தால் பிரியாணி செஞ்சு ஏதாவது கஞ்சி காய்ச்சோ இல்லை ரசம் வச்சோ கோல்டுக்கு எதமாக சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா? அப்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, எப்படி செய்யணுன்றது அறிவு, எப்போ செய்யணுன்றது ஞானம். புரியுதுங்களா? அப்போ கவனிங்க, ஞானம் எப்படி ஒரு பிள்ளைக்கு பல விதங்களில் ஒரு மனுஷன் ஞானத்தை அடைய முடியும். அதில் ஒரு விதம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகள் எப்படி ஞானத்தில் வளரும்னா தண்டனையின் பிரம்பு. அந்த பிள்ளைங்களை நாம் சிட்சிக்கும் பொழுது, டேய் தவறான காரியத்தை உன் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கடா, இதை செய்யாத என்று அந்த பிள்ளை தவறு செய்யும் போது, அந்த பிள்ளை தவறு செய்யும் போது அதை ஒரு 2 தட்டு தட்டி அதை தண்டித்து அதை சிட்சித்து சரியான விதத்தில் நடத்தும் போது அவன் அதை புரிஞ்சுப்பான். இது தப்பு, இதுதான் செய்யக்கூடாது, இதுதான் செய்யணும் அப்படின்ற ஞானம் அவனுக்கு வந்துடும். இதை பேசக்கூடாது, இதை தான் பேசணுன்ற ஞானம் அவனுக்குள்ள வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்படி நடந்துக்க கூடாது, இப்படி தான் நடந்துக்கணுன்ற ஞானம் அந்த பிள்ளைக்குள்ள வந்துடும். ஆனால் அந்த பிள்ளைய நம்ம தண்டித்து எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுக்காம தவறையெல்லாம் சரியாகவும் சரியெல்லாம் தவறாகவும் வளர்த்துறதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை. அது வளர்ந்து என்ன பண்ணுதுன்னா தகப்பனுக்கும் தாய்க்கும் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது. இதுக்கு எதுக்குப்பா ஆமேன்னு? நான் இதுக்கு ஆமேன். அந்த பிள்ளை சிட்சித்து இது சரி இது தவறு என்பதை நாம் சொல்லி வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்குள்ள ஞானம் வருது. ஆஹா, இதெல்லாம் தப்பு, இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் சரி, இதுதான் செய்யணும் அப்படின்னு. அப்போ அதை சொல்லி கொடுக்காம வளர்க்கறதுனால அந்த பிள்ளை என்னவா மாறுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூடத்தனம் உள்ள ஒரு பிள்ளையா வளர்ந்து அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தகப்பனுக்கும் தாய்க்கும் இலச்சை அவமானத்தை உண்டு பண்ணுறது. வாசிங்க நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தின் முதல் வசனம் வாசி பாருங்க. நீதிமொழிகள் 10:1. சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தன் தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கலாம். பிள்ளைங்க மூடத்தனத்தில் வளர்ந்துருச்சுன்னா, ஞானமற்றவர்களாக வளர்ந்ததுன்னா யாருக்கு துக்கம், யாருக்கு சஞ்சலம்னு கேட்டிங்கன்னா பெற்றோருக்கு. யாருக்கு? பெற்றோருக்கு. இன்னொரு நிறைய வசனம் இது காட்டுமா? நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் ஞானமுள்ள மகன் தான் தன் பெற்றோரை என்ன பண்ண முடியும்? சந்தோஷப்படுத்த முடியும். அப்போ அந்த பிள்ளை ஞானத்தில் வளரணும்னா என்ன பண்ணணும்? அந்த பிள்ளைக்கு சரி தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு குறிப்பிட்ட வயதில் அவங்கள என்ன பண்ணணும்னா சிட்சித்து வளர்க்க வேண்டும். ஆமீன் வரலாம். இதுக்கு தான் ஆமீன் வரணும். 17வது அதிகாரத்தின் 21வது வசனம் படிச்சு பாருங்க. 17:21. மூடனை பெறுகிறவன், ஐயோ பாருங்க என்னன்னா எழுதியிருக்கிறாரு பாருங்க, மதியினனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. நல்லா இருக்குல்ல? பாருங்க எப்படி எழுதியிருக்காரு பாருங்களேன். மூடனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக பெறுகிறான், மதியினனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ரைமிங் டைமிங்லாம் பாருங்க. மதியினனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஒரு பிள்ளை மதியற்ற பிள்ளையா வளரும்னா, ஞானமற்ற பிள்ளையா வளரும்னா, சரியது தவறியது என்பதை வகையறுக்க தெரியாத பிள்ளையாக வளர்ந்து அது போய் கண்ட காரியத்தையும் செஞ்சு ஊரெல்லாம் கெட்ட பேர் வாங்கி, படிக்கிற இடத்துல கெட்ட பேர் வாங்கி, வேலைக்கு போகிற இடத்துல கெட்ட பேரை வாங்கி, பேச தெரியாம சரியான நடத்தையில் நடந்துக்க தெரியாம அது வளருமானால் யாருக்கு அவமானம்? தாய் மாமாக்கோ சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ அல்ல சொந்த பந்தங்களுக்கோ மச்சானுக்கோ மாமானுக்கோ கிடையாது, பெற்றவர்களுக்கு அவமானம். நான் சொல்ல, இப்போ நான் காட்டின எல்லா வசனமும் மதியினனுடைய தகப்பன் மதியற்ற பிள்ளையினுடைய தாய், தகப்பன் தாயை தான் சொல்லிட்டு இருக்கே தவிர்த்துட்டு
எங்கேயும் மாமாவையோ சித்தப்பாவையோ பெரியப்பாவையோ அண்ணனையோ தங்கச்சியோ என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை மதியற்ற பிள்ளையாக வளரும் போது அது குடும்பத்துக்கு, தகப்பனுக்கும் தாய்க்கும் என்னத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சஞ்சலத்தை கொண்டு வருது. சஞ்சலத்தை கொண்டு வருது, மகிழ்ச்சியை கெடுக்கிறது. அப்போ அந்த பிள்ளை சரி எது தவறு எது என்று ஞானத்தின் பாதையில் வளர வேண்டுமானால் அந்த பிள்ளைக்கு எது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிக்ஷை அவசியமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எது அவசியமாக இருக்குது? இன்னும் வசனம் இருக்குது, காட்டுறதுக்கு தான் நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனம் காப்பிட்டுமா, இதே பேஜில் 19வது அதிகாரத்தில் 13வது வசனம் பாருங்க. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். அது அடுத்தது மனைவியெல்லாம் விடுங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் வேற பிரசங்கத்தில். மனைவி கணவன் எல்லாம் என்ன பண்ணலாம், ஆமாம், அது மனைவி, அதாவது சகோதரிகளுக்கு வேற பிரசங்கம், ஐயாங்களுக்கு வேற பிரசங்கம், அது வேற இதில் பார்த்துக்கலாம். சரி, முதல் பாட்டில் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கமா. அப்போ அந்த பிள்ளை, ஒரு பிள்ளை வளரும் போதே அந்த பிள்ளைக்கு உங்களால் ஞானத்தை கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்னா, அந்த பிள்ளை தவறான காரியத்தை செய்யும் போது அந்த பிள்ளையை சிட்சியுங்கள். இது தவறுடா என்று அதை என்ன பண்ணுங்க, சிட்சித்து சரியான பாதையை நீங்கள் காட்டினீங்கன்னா அது வளரும் போதும் அது என்ன பண்ணுன்னா ஞானம். எது ஞானம்? இது தவறு, இது சரி, இதை பேசக்கூடாது, இதை தான் பேசணும், இப்படி நடந்துக்க கூடாது, இப்படி தான் நடந்துக்கணும், இதை செய்யக்கூடாது, இதை தான் செய்யணும், இங்கே போகக்கூடாது, இங்கே தான் போகணும். இவைகள் எல்லாம் சீர்கேடான காரியங்கள், இவைகள் தான் ஒழுக்க ரீதியான காரியங்கள் என்பதை அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஞானமாய் வாழ்க்கையை வகையறுத்து என்ன பண்ணுவானா, எல்லா சூழ்நிலைகள், படிக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, மாமியார் வீட்டுக்கு போகிற இடத்துல, கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி, அல்லது கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வார்கள். ஆமென். அப்போ டிசிப்ளின் எதை கொண்டு வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிக்ஷை அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது. ஆமென். வரலையே, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இதே வசனம், நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிறந்தும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இப்போ ரெண்டாவது பாதியை கொஞ்சம் பார்க்கலாம்னா, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை என்ன பண்ணுதுன்னா உண்டு பண்ணுகிறது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, எல்லாம் சொல்லுங்க, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. எந்த பிள்ளையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அது இஷ்டத்துக்கு விடக்கூடாது. குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் அது இஷ்டத்துக்கு விடணும். அவர்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அவர்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுடைய இஷ்டத்துக்கு விட, குறிப்பிட்ட வயது வரைக்கும். நான் பின்னாடி பேசுகிறேன், அது இந்த 4 குறிப்பு முடிஞ்சோன்னா அதுதான். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போது மூணாவது குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிக்ஷை கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்க உதவுகிறது. எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சிக்ஷை கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்க உதவுகிறது. டிசிப்ளின் டீச்சர்ஸ் a child about God's authority. சிக்ஷை கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்க உதவுகிறது. டிசிப்ளின் டீச்சர்ஸ் our child God's authority. சரி, கவனிங்க. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளை வளர்ப்பில் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு படிநிலை, ஒரு ஸ்டெப் இப்படி தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறது. என்னன்னா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர வேண்டும். ஆமென், ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர வேண்டும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அவர்களை சிட்சிக்காம தன் இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளையை விடும் பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையாய் மாறுகிறது. புரியுதா?
தன் இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளையை விடும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத பிள்ளையாய் அந்த பிள்ளை மாறுகிறது. அப்போ அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத பிள்ளையா மாறும்போது என்ன நடக்குதுன்னா, தனக்கு மேலே இருக்கிற பெற்றோருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், பெற்றோருக்கு மேலே இருக்கிற தேவனுக்கும் என்ன பண்ண மாட்டான்னா கீழ்ப்படிய மாட்டான். அப்போ சிக்ஷை என்ன பண்ணுதுன்னா, அந்த பிள்ளை தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்வதற்கு சிக்ஷை உதவி செய்கிறது. ஆமென். நீங்க புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி காட்டுங்களேன். புரியுதா உங்களுக்கு? உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படிந்து வளராமல் போகுமானால், தன் இஷ்டத்துக்கு விடப்படுமானால், அது தேவனுடைய அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியாது. ஏன்னா தேவன் வைத்திருக்கிற படிநிலை அது என்ன பண்ணுதுன்னா மிஸ் பண்ணுது. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிவதன் மூலமாக நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. ஆமென். நீ உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாம நான் ஸ்ட்ரைட்டா தேவனுக்கு கீழ்ப்படிந்துக்கிறேன்னா, ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டார்னா ஏத்துக்க மாட்டார். எப்போ அதை ஏத்துப்பார்னா, உங்களுடைய பெற்றோர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்லும்போது நீங்கள் அதை செய்வீங்கன்னா, அப்போதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பார்ப்பார் அது எல்லாத்தையுமே. உதாரணத்துக்கு கோராகின் புத்திரர், பழைய ஏற்பாட்டில் கோராகின் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா, கோரான் ஒருத்தர் தான், இவன் கூட சேர்ந்து, மன்னிக்கணும், கோராவின் புத்திரர் உதாரணத்தை நான் சொல்றேன். கோரான் ஒரு மனுஷர் தான். இவன் என்ன பண்ணான்னா மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் கலகம் செய்து ஒரு பெரிய ஒரு ரெபெலியன் புரட்சி, அதாவது கலகம், புரட்சி கிடையாது, கலகம் ஏற்படுத்தினான். எல்லா ஜனங்களையும் மோசேக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க செய்தான். கர்த்தர் என்ன பண்ணார்னா பூமி அப்படியே ரெண்டா பிளக்க பண்ணாரு. இந்த கோரா அவனை சார்ந்த கூட்டமோ அதில் விழுந்துருச்சு. ஆனால் இந்த கோராவின் புத்திரர் என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவன் அழிக்கல, அவர்கள் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் எழுதின சங்கீதம்லாம் சங்கீதத்தில் இருக்குது. கோராகின் புத்திரர் பாடின சங்கீதம், மான்கள் நீரோடை வாஞ்சித்து, யார் பாடின சங்கீதம்? கோராகின் புத்திரர் பாடின சங்கீதம், 42வது சங்கீதம். மானானது நீரோடனை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமாவும் மேல் தாகமா இருக்குது. யார் பண்ணது? கோராகின் புத்திரர்கள். ஐயா, கோராக வனாந்திரத்தில் செத்தான், ஆனா அவங்க பிள்ளைங்க சாவலையே. ஏன்னா கோரா தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட போது அவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமா செயல்படல. அப்போ பெற்றோருக்கு நம்ம எப்போ கீழ்ப்படியாமல் போனோம்னா, பெற்றோர் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, அப்போ நம்ம பெற்றோருக்கு அவங்களுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மற்ற எல்லா நேரத்திலையும் நம்முடைய பெற்றோர் பக்தி விருத்திக்கு ஏதுவான, நம்முடைய எடிஃபிகேஷனுக்கு ஏதுவாக, அவர்கள் நமக்கு வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு பிள்ளை நம்ம சிட்சிக்கும் போது தான் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய அதிகாரத்துக்கு அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீழ்ப்படுகிறது. சிட்சிக்க தவறும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, எல்லாம் சொல்லுங்க, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தகப்பனுக்கும் தாய்க்கும் வெட்கத்தை உண்டு பண்ணும். கர்த்தருடைய அதிகாரத்துக்கு அது உட்பட்டு இருக்காது. வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், தாவீது. யாரு? தாவீது. தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? அருமையான பாடல்களை எல்லாம் இயற்றுனான், கர்த்தருக்காக இதை பண்ணான் அதை பண்ணான், நிறைய காரியம் பண்ணான். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த பிள்ளைகளை சரியான சிக்ஷையில் என்ன பண்ணல, நடத்தலை. சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். அம்மோன் என்கிற ஒரு பிள்ளை தாவீதுக்கு இருந்தான். இந்த அம்மோன் அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவீதினுடைய மகள், தன்னுடைய சகோதரி அம்மோன் வேறு, அதாவது தாவீதினுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகள், அந்த மகளை என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தகாத விதமாய் நடத்துகிறான். இந்த செய்தி தாவீதுக்கு கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா அம்மோனை கூப்பிட்டு தண்டிச்சிருக்கணும், அவனை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ரைட்டுங்களா? நீங்கள் வசனம் கரெக்டாக வாசித்து பார்த்தீங்கன்னா, குறிக்கிறவங்க குறிச்சிக்கலாம், நேரம் இல்லை. 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தின் 21வது வசனம். தாவீது கோவப்பட்டான்.
அதை கேட்டவொன்னு தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்தது. ஆனா தாவீது அம்மோனை என்ன பண்ணலன்னா தண்டிக்கல, கண்டிக்கல. கண்டிக்கவும் இல்லை, அவனை கூப்பிட்டு ஏன்டா இதை பண்ணணும் கேட்கல, அவனை தண்டிக்கவும் இல்லை. தாவீது எந்த ஸ்தானத்தில் இருந்தான்? ராஜாஸ்தானத்தில் இருந்தே தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு அவன் கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? அதனால அவன் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தெரியுமா? தாவீதுனுடைய குடும்பத்தில் அம்மோன் இவன் அதாவது தாவீது கண்டித்து வளர்க்காதனால, அவனை தண்டிக்காதனால தன்னுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படியில, தன்னுடைய தகப்பனுக்கு மேலேயும் தேவன் இருக்கிறாரே என்கிற ஒரு பயம் இல்லாம அவன் என்ன பண்ணானா, இஸ்ரவேல்ல அருவருப்பான ஒரு காரியத்தை பண்ணான். தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் வாழாமல், கீழ்ப்படிந்தவனாய் வாழாமல், தகப்பனுடைய அதிகாரத்தையும் தூஷித்து தேவனுடைய அதிகாரத்தையும் அவன் தள்ளி என்ன பண்ணான்னா இஸ்ரவேல் அருவருப்பான காரியத்தை பண்ணான். காரணம் என்ன? அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்டிருந்தான். நீ யாரு கூட போய் பழகுறியோ பழகு, நீ யாரு கூட போய் பேசுறியோ பேசு, யாரு கூட நண்பனா இருக்கிறியோ போய் இருந்துக்கோ, எதை பண்றியோ பண்ணிக்கோன்ன உடனே ஒரு நாள் கூட பிறந்த சகோதரியே என்ன பண்றான்னா சீரழிச்சு வந்து நின்றுக்கிறான். யாரு? இந்த அம்மோன். இந்த சூழ்நிலையிலையும் தாவீது என்ன பண்ணலன்னா அவனை கூப்பிட்டு கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. அதன் பின்பதாக அப்சலோம் என்ன பண்றான்? அம்மோனை கொன்னுட்டான். அப்சலோம் தாவீதுனுடைய இன்னொரு பையன், கொன்னுட்டான். கொன்னுட்டு தூரதேசத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து என்ன பண்றான்னா அவன் மறுபடியும் தாவீது அவனை என்ன பண்ணான், ஏத்துக்கிட்டான். அவன் வாழ்ற நாட்கள்ல இவன் தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்றான்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தாவீதுனுடைய ஸ்தானத்தில், அப்பாவுனுடைய ஸ்தானத்தில் நான் ராஜா ஆகணும்னு ஒரு சதி திட்டம் தீட்டிகிட்டு இருக்கான். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை அப்சலோமே திரும்ப வந்தான்ல, அவன் என்ன பண்றான், ஏது பண்றான்? டேய் அப்சலோம், என்ன பண்ண போற? நீ இப்படி நடந்துக்கோ, இப்படி பண்ணு, தினமும் என்னை வந்து பாரு, நீ இதை செய், இன்னைக்கு எங்க போன, எங்க வந்த, இதெல்லாம் தாவீது என்ன பண்ணிருக்கணும்? அப்சலோம் இடத்துல பேசியிருக்கணும், விசாரிச்சிருக்கணும், அப்சலோமுடைய நடவடிக்கைகளை கவனிச்சிருக்கணும். ஆனா தாவீது அம்மோனையும் தன் இஷ்டத்துக்கு விட்டுருந்தான், அப்சலோமையும் தன் இஷ்டத்துக்கு விட்டுருந்தான். இப்ப அப்சலோம் என்ன பண்ணா, அதாவது இஸ்ரவேல்ல தேவன் ஒரு மனிதனை ராஜாவாக்க வேண்டும். சவுலை யார் ராஜாவாக்குனது? தேவன் ராஜாவாக்குனார். தாவீதை யார் ராஜாவாக்குனது? தேவன் ராஜாவாக்குனார். சாலமனை யார் ராஜாவாக்குனது? தேவன் தான் ராஜாவாக்கினார். ஆமென். ஆனா இந்த அப்சலோம் என்ன பண்ணான்னா, இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இஸ்ரவேல்ல ஒருத்தன் ராஜாவாகணும்னா தேவன் தான் அந்த மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம அப்சலோமே என்ன பண்றான்னா, எங்க அப்பா ஸ்தானத்துல எங்க அப்பாவுக்கு விரோதமான ஒரு பெரிய படையை திரட்டிட்டேன்னா நான் ராஜாவாயிடலாம். கவனிங்க, தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியில. காரணம் என்ன? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்டிருந்தான். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் இஷ்டத்துக்கு விட்டுருக்கிறீங்களா, அவர்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு வாழ மாட்டாங்க. அவர்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு வாழ மாட்டாங்க. நீங்க இவர்களுடைய எல்லாருடைய முடிவை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதோனியாவும் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீதினுடைய இன்னொரு பையன். அவன் என்ன பண்ணான் கேளுங்க. அம்மோன் இறந்துட்டான், அப்சலோம் இறந்துட்டான், கிலியோன் ஒருத்தர் இருந்தான், அவனும் செத்து போயிருக்கணும்னு வேத அறிஞர்கள் சொல்றாங்க. நேற்று நைட்டு படிச்சுட்டு இருந்தேன் இதனுடைய விளக்க உரைகளை. அவனும் செத்து போயிருக்கணும். இப்போ கடைசியா இருக்கிறது சாலமோன், அதோனியா. இவங்க ரெண்டு பேர் தான் தாவீதுக்கு அப்புறம் யாருன்னா ஒருத்தர் ராஜாவாகணும். இந்த ரெண்டு பேரையும் யார் செலக்ட் பண்ணணும்னா தேவன் தான் செலக்ட் பண்ணணும். ஆமென். தேவன் ஆனா யாரை செலக்ட் பண்ணிக்கிறாருன்னா சாலமோனை செலக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அதோனியா என்ன பண்றான்னா, என்னுடைய தகப்பன் சாலமோன் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நான் ராஜாவாக போறேன்னு சொல்லி என்ன பண்றான்னா எல்லா காரியங்களும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான். இதையும் தாவீது அறிந்து அவன் என்ன பண்ணலையா, அதோனியாவை ஏண்டா இதை பண்றேன்னு தாவீது கேட்கல. வசனம் இருக்கா? இருக்குது, நீங்க குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசி பாருங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தின் 5வது வசனம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 1, 5, 6. இப்ப தாவீது பாருங்க, இஸ்ரவேல்ல எவ்வளோ பெரிய ராஜா, தேவனுக்கு உகந்ததாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகள் செய்த தவறை குறித்து கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. அம்மோனையும் விட்டான், அப்சலோமையும் விட்டான், அதோனியாவையும் விட்டான். எல்லாரையும் அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணானா தாவீது பாருங்க. அம்மோன் தப்பு பண்ணும் போது கூப்பிட்டு கேட்டிருக்கணும், கேட்கல. ஒரு வேதறிஞர் ஜான் கில் அப்படின்ற ஒரு சொல்றாரு, அவன் கூப்பிட்டு அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், கண்டிச்சிருக்கணும்.
தாவீது கோவப்பட்டான் தான் ரெஃபரன்ஸ் இருக்கே தவிர்த்து தாவீது கண்டிச்சான்னு வசனம் தண்டிச்சான்னு வசனம் இல்லை. தாவீது அதை பண்ணியிருந்தான்னா அப்சலோம் அம்மோனை கொண்டு இருக்க மாட்டான். கரெக்டா? தாவீது அதை பண்ணல. அப்சலோம் வந்தான். அப்சலோம் வந்ததுக்கு அப்புறமாவது அப்சலோம் என்ன பண்றான் ஏது பண்றான் அதையெல்லாம் கவனிச்சு அவனுக்கு ஏதாவது பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து ஒருவேளை நடத்தி இருந்தான்னா காரியம் எப்படியா இருக்குமோ தெரியாது. ஆனா இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்திருக்காது. அதன் பின்பதாக அதோனியா அவன் அதை பண்றான்னு தெரிஞ்சும் தாவீது என்ன பண்ணானா கண்டிக்காம விட்டதுனால அங்க மறுபடியும் ஒரு சாவு. இப்போ நீங்க இந்த நல்ல கவனிங்க, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட இந்த பிள்ளைகள் என்னாச்சுன்னு கேளுங்க. அம்மோனா இருக்கலாம், அப்சலோமா இருக்கலாம், அதோனியாவா இருக்கலாம், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நாள் தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வந்தாங்க. இவர்கள் எல்லாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்காததுனால இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அற்ப ஆயுசில் அவர்கள் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்கு இதை சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வளரும் போது எல்லா விதமான பயம், எல்லா விதமான தேவபக்தி, எல்லா வித ஒழுக்கத்திலையும் வளருவாங்க. ஆனால் தேவனுடைய அதிகாரத்தை அவர்கள் மீறி நடக்கும்போது துணிகரமாக போய் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை செய்வாங்க. துணிகரமாக போய் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை செய்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை, பெரிய தோல்விகளை, பெரிய கஷ்டங்களை, பெரிய அவமானங்களை, பெரிய வருத்தங்களை அவர்கள் சந்திக்க நேரிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் போதே அந்த பிள்ளைகளை நீங்கள் சிட்சித்து கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வளருவார்கள். அல்லேலூயா. அப்போது சிட்சை மூன்றாவதாக என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் வளர உதவி செய்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன். இப்போ இந்த வசனம் பாருங்க, முதல்ல ஒரு வசனம் காமிச்சு இல்லையா, வாசிக்க வேணா, நீதிமொழிகள் 29:17 இதே அதிகாரத்தில் தான் வரும். என்ன சொல்லுது? உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். தாவீது தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்காததுனால அந்த பிள்ளைங்க தாவீதுக்கு ஆனந்தத்தையும் கொண்டு வரல, ஆறுதலையும் கொண்டு வரல. மாறாக எதை கொண்டு வந்தாங்கன்னா இலச்சையும் துக்கத்தையும் சஞ்சலத்தையும் கொண்டு வந்தாங்க. கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை அது சீரழிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டுமானால் நீங்கள் அவர்களை சிட்சித்து வளர்க்க வேண்டும். ஆமேன். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடைசியில் நாலாவதாக நிறைய பேர் நினைக்கிறாங்க சிட்சை வந்து இட்ஸ் ஆக்ட் ஆஃப் அன்கைண்ட்னஸ், ஒரு இரக்கமற்ற செயலுங்க. அந்த பிள்ளையை போட்டு திருகிறீங்களே இரக்கமற்ற செயலுங்க. அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்களே என்னங்க, அதெல்லாம் இரக்கமற்ற செயலுங்க. அந்த பிள்ளையை இவ்வளோ திட்டுறீங்கன்னா திட்டுறதுலையும் இருக்குது சைல்டு அப்யூஸ் வேறு மாதிரி இருக்குது, டிசிப்ளின் வேறு. நான் பின்னாடி வரேன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாம் அன்கைண்டுங்க, இரக்கமற்ற செயலுங்க அப்படின்வாங்க. ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? வாசிங்க நீதிமொழிகள் 13:24. சரி, அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 3:12 வாசிங்க ஒருத்தர் முதல்ல. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 12வது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பிள்ளைகளை தண்டிப்பது என்பது நாம் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஏன் பிள்ளையை தண்டிக்கிறோம்? ஏன் நான் இவ்வளோ உயிர் கொடுத்து பேசின்னு இருக்கிறேன்? ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த, நாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போயிடக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிடக்கூடாது, அவர்கள் சீரழிந்து போய்விடக்கூடாது என்று அவர்கள் மீது இருக்கிற அன்பினால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிட்சிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு கிடையாது. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க மேலே உங்களுக்கு என்னங்க வெறுப்பு இருக்க போகுது? கரெக்டா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டினீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சீங்க, கஷ்டமான சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினீங்க, அந்த பிள்ளைங்க வியாதியாக இருக்கும் போது தாங்குனீங்க, மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கும் போது கூடவே இருந்து என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க, அந்த பிள்ளைகளுடைய A to Z எல்லாத்தையுமே பண்ணினீங்க. என்ன
ஒரு இரக்கமற்ற காரியம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படி செய்வீங்க? செய்ய முடியுமா? ஒரு பெற்ற தகப்பனால, ஒரு பெற்ற தாயால் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தாயும் ஒரு தகப்பனும் அந்த பிள்ளையை அடிக்கிறாங்கன்னா ஏன் அடிக்கிறாங்க? ஏன்னா அன்பின் நிமித்தமாய் அடிக்கிறாங்க. அது அன்பு. என் பிள்ளை தவறான வழியில் போய் மாட்டிக்க கூடாது, என் பிள்ளை தவறான இடத்துல போய் மாட்டிக்க கூடாது, என் பிள்ளை எந்த தவறான மோசமான காரியங்களையும் செய்து விடக்கூடாது என்கிற பாசம் உங்கள் பிள்ளைகள் மீது இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் வளரும் போதே சிட்சிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சிட்சிப்பது நீங்கள் உங்கள் பிள்ளையை நேசிப்பதற்கு ஒரு அடையாளம். ஆமென். உங்கள் பிள்ளையை நீங்கள் சிட்சித்து வளர்க்கலன்னா நீங்கள் அவங்க மேலே அன்பா இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல வேதம் இன்னொரு வசனம் பார்க்குறீங்களா? நீதிமொழிகள் 13:12 வாங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தின் 12வது வசனம். மன்னிக்கணும், 24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? படிக்கும் போது அன்பா இருக்கிறதே அவனை தண்டிக்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். நம்ம அன்பா இருக்கிறதே அவனுக்கு நம்ம கொடுக்குற தண்டனைன்னு. என்ன தண்டனை? நீங்கள் அன்பா இருக்கிறது எப்படி அவனை தண்டனையாக மாற்ற முடியும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிங்க. இங்கிலீஷில் நான் படிக்கிறேன். இஃப் யூ டோன்ட் பனிஷ் யுவர் சன் யூ டோன்ட் லவ் ஹிம். நீங்கள் உங்கள் பிள்ளைய தண்டிக்கலைன்னா நீங்கள் அவனை நேசிக்கலன்னு அர்த்தம். இஃப் யூ டூ லவ் ஹிம் யூ வில் கரெக்ட் ஹிம். நீங்கள் அவனை நேசிப்பீர்களானால் நீங்கள் அவனை சிட்சிப்பீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அதாவது பெரம்பு எடுத்து தன்னுடைய மகனை திருத்தாத மனுஷன் அவனை பகைக்கிறான். அது எப்படின்னா போட்டோம், நாசமாக போகட்டும், அது செத்து போகட்டும், நரகத்துக்கு போகட்டும், வேலை இல்லாத போய் பஞ்ச பட்டினியில் சாகட்டும், எங்கன்னா போய் பிச்சை எடுக்கட்டும், எங்கன்னா போய் மாடு மேய்க்கட்டும், எங்கன்னா போய் குப்பை பொறுக்கட்டும், பகைக்கிறான். ஆனால் அவன் மேலே அன்பாக இருக்கிறவன் பற்றியா அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் போது அன்பாக இருக்கிறதுனால அவன் தண்டிக்கிறான். அவன் அன்பாக இருக்கிறதுனால தண்டனை கொடுத்து அவனை என்ன பண்ணுறான்? கரெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம். இஃப் யூ டோன்ட் பனிஷ் யூ டோன்ட் லவ் ஹிம். நீங்கள் அந்த பிள்ளைய தவறு செய்யும் போது நீங்கள் அதை திருத்தறதுக்கு தண்டித்து வளர்க்கலன்னா உங்களுக்கு அந்த பிள்ளை மேலே பாசமே இல்லைன்னு வேதம். ஆனால் நீங்கள் அந்த பிள்ளையை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பிள்ளையை நீங்கள் சிட்சிக்கும் போது அந்த பிள்ளையின் மீது நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள் என்கிறது வேதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை குறித்தும் அதுதானே சொல்லுது. தகப்பன் தன் பிள்ளையை, தன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவனும் என்ன பண்ணுறாரு? அவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ தேவனும் நம்மளை எதுக்கு சிட்சிக்கிறார்னா நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் தேவன் நம்மளை தண்டிக்கிறாரு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நான் அன்பா அடிக்கிற குச்சின்னு ஒரு குச்சி வச்சுன்னு இருக்கிறேன். அதை பண்ணது யார்? நான் கிடையாது, என் பையனே தான் பண்ணான் அந்த குச்சியும். இதே மாதிரி தான் ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். தேவன் நம்மை அன்பாய் தண்டிக்கிறவர் என்று நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்ட உடனே அன்றைக்கி நைட்டு உட்காந்து நான் பைபிள் படிச்சுன்னுக்கிறேன். ஒரு சின்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுற ஸ்டிக்கு, அதில் என்ன பண்ணுறான் என் பையன், ஒரு ஹார்ட் வரைஞ்சி அதில் கலர் அடிச்சு, 2 ஹார்ட் வரைஞ்சி அதில் கலர் அடிச்சு, அப்பா இதுதான் அன்பா அடிக்கிற குச்சி. அன்பா அடிக்கிற குச்சா? என்னடா அது, நான் இந்த குச்சி தான் நீ என்னை இனிமேல் அடிக்கணும் அப்படின்னு அவனே குச்சி என் கையில் கொடுக்குறான். ஏன்டா நீ தானே இன்னைக்கு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண, ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவார்? அன்பா அடிப்பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ தான் அன்பா அடிக்கணும், அதுக்கு தான் நான் இந்த குச்சி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ அதுலேருந்து அவருக்கு அடி எதில் விழணும்னா அந்த அன்பா அடிக்கிற குச்சியில் தான். இதில் என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன். இதில் என்ன ஹைலைட்னா அந்த குச்சியில் நான் அடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு 2 நிமிஷத்துலேயே திரும்ப வருவான், உள்ளே ஓடுவான். 2 அடி வாங்கினா அவங்க அம்மா கிட்ட ஓன்னு அழுதுட்டு கொஞ்ச நேரம் அழுக முடிஞ்சிட்ட உடனே திரும்ப வருவான். வந்து உடனே என்ன பண்ணுவான்? அப்பா நீ என்ன அன்பா தானே அடிச்ச அப்படின்னுவான். நீ என்ன அன்பா தானே அடிச்ச அப்படின்னுவான். ஆமாப்பா நான் உன்னை அன்பா தான் அடித்தேன் அப்படின்னுவான். நான் செய்யப்பா அப்படின்னு என்ன பண்ணுவான்னா போயிடுவான். அப்போது கவனிங்க, நீங்கள் உங்கள் பிள்ளையை தண்டிக்கிறீங்க அப்படின்றது அவர்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் நீங்கள் அவர்களை தண்டிக்கிறீங்க. ஆமென். அது உங்களுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வையுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ ஏன் சிட்சிக்க வேண்டும்? 4 காரியம் சொன்னேன். சிட்சை ஒரு பிள்ளைய பாவத்தன்மையில் நடக்காம பரிசுத்தத்துக்கு நேராய் என்ன பண்ணுது? நடத்துது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2வது, சிட்சை ஒரு பிள்ளையை ஞானத்துக்கு நேராய் நடத்துகிறது. 3வது, சிட்சை ஒரு பிள்ளை
தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வளருகிறவனாய் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான்காவது, சிக்ஷை நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிப்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ ஏன் சிக்ஷை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எப்படி சிக்ஷிக்கணும் அந்த பிள்ளைங்களை, முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போதான் நீங்கள் தூங்குறவங்கலாம் தெளிவாக அப்படியே கண்ணெல்லாம் இது பண்ணி தெளிவாக உட்காரணும். ஹவு நாட் டு, எப்படி சிக்ஷிக்கணும், எப்படி சிக்ஷிக்க கூடாது. சைக்காலஜிஸ்ட் இதை குறித்து அவங்க எழுதும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சில சைக்காலஜிஸ்ட் நான் பார்த்தேன், உலக பிரகாரமானவங்க அல்லது கிறிஸ்தவ பிப்ளிக்கல் சைக்காலஜிஸ்டே பார்த்தீங்கன்னா அவங்க சில வகையாக இருக்கிறாங்க. எப்படின்னா 3 மாதம் குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. 3 மாதம் குழந்தையிலேருந்து 24 மாதம் குழந்தைகிட்ட எப்படி நம்ம பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு ஆரம்பித்து திருமணம் வயது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி என்ன பண்ணுறாங்க, இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ளே, இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 கேட்டகரி வச்சுருக்காங்க. அதில் 0 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. 0 வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் அவர்களை கொம்பெடுத்து அடிக்கணும், சிக்ஷிக்கணும், ஸ்பேங்கிங், அவங்கள தண்டிக்கணும், பீட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சில ஏஜ் லிமிட் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் அதை எடுக்க விரும்பலை. ஏன்னா அது உலக பிரகாரமான ஒரு ஆலோசனையாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் அது இருந்தாலும் கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் நான் 3ஆக பிரித்து உங்களோடு கூட நான் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு விரும்புகிறேன். நான் இதில் வயசு வரம்பு சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஞானம் அறிவு தான் இதில் விளங்கணும். உங்களுக்கு அந்த ஞானமும் அறிவும் வரணும். அதை நீங்கள் கத்திரத்துல தான் ஜெபம் பண்ணி வாங்கணும். அந்த முதிர்ச்சி உங்களுக்கு தான் வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா வயசு அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசு வரைக்கும் நம்ம இப்படி தான் அந்த பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஜெயிலில் ஸ்கூல் மாதிரி ஆகிடும். 10வது வரைக்கும் நீ ஸ்கூலில் உட்காந்து தான் ஆகணும், 12வது வரைக்கும் நீ ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடும்னா ஆகிடும். இந்த வயசு வரைக்கும் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டீச் லைக் லீகலிஸ்ட். சரிங்களா? லீகலிஸ்ட் மாதிரி நான் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு விரும்பலை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். நம்ம லீகலிஸ்டாகவும் இருக்கக்கூடாது, லிபரலிஸ்டாகவும் இருக்கக்கூடாது. தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சரி, நல்லா கவனிங்க. சரி, 3ஆக பிரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் குறும்பு செய்வாங்க. குறும்பு பாருங்க, சொல்லினே இருக்கும் போது பண்ணிட்டாங்க பாருங்க. பிள்ளைங்க குறும்பு செய்வாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து குறும்பு செய்கிற தன்மை உடையவர்கள். பிள்ளைங்க செய்கிற குறும்புத்தனத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்களை சிட்சிக்க கூடாது. நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க உங்கள் இருதய பலகையில். அது சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வளர்ந்த பிள்ளையாக இருக்கலாம், திருமணமான பிள்ளையாக கூட இருக்கலாம். பிள்ளைங்கன்னாவே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ இல்லை தாத்தா பாட்டிக்கிட்டேயோ இல்லை அக்கா அண்ணன் தங்கச்சிக்கிட்டேயோ சிப்ளிங்ஸ்கிட்டயோ என்ன பண்ணுவாங்கன்னா சில குறும்பு சேஷ்டா பண்ணுவாங்க. குறும்பு வந்து அது எல்லையை மீறும்போது தான் அதுக்கு சிக்ஷை தேவை. ஆனால் சாதாரண சின்ன சின்ன குறும்பு சேஷ்டெல்லாம் பண்ணும்போது அந்த பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தண்டிக்க கூடாது. ஒரு வசனம் வாசிடலாமா? அதன் பின்பதாக இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23:13. நீதிமொழிகள் 23:13. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பெரும்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டாமா. பக்தன் எழுதுற, அவனை பெரும்பினால் அடிச்சாவன் சாக மாட்டான் அடின்றாரு. இந்த நீதிமொழிகளில் எங்கெல்லாம் பெரம்புன்னு எழுதுதோ அது முதலையும் முக்கியமாக இந்த 23ஆவது அதிகாரத்தின் 13வது வருஷத்தில் பெரம்புன்ற வார்த்தைக்கானோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. லைட் வெயிட் ஸ்டிக். இந்த இடத்துல பெரும்புன்ற வார்த்தைக்கான எபிரேய பதம் என்ன பதம் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைட் வெயிட் ஸ்டிக் அப்படின்னா மெல்லிசான ஒரு குச்சியில், அந்த குச்சியில் அடித்தா அந்த நேரத்துக்கு வலிக்கணும். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இவ்வளோ பெரிய உருளைக்கட்டையை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அந்த பிள்ளைக்கு காயம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய குச்சை எடுத்து அந்த பிள்ளையை என்ன பண்ணக்கூடாது, அடித்து அந்த பிள்ளைக்கு 4 நாள் காயம் இருக்கும்னா அது அப்யூசிங், அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்துறது. பைபிள் அதுக்கு நமக்கு இடம் கொடுக்கல. அடின்னு சொல்லும் போது கூட தேவன் பாருங்க எவ்வளோ அருமையான தேவன். அடின்னு சொல்லும் போது கூட அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த குச்சி மெல்லிசான குச்சி லைட் வெயிட்டாக இருக்கணும், அதில் அடித்தா அந்த நேரத்துக்கு வலிக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வலி போயிடணும். அந்த இடத்துல அடித்து சதை பிஞ்சு வந்து ரத்தம் வந்து காயமாகி
அவன் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு நடக்கிற அளவுக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் வேதம் நமக்கு அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கு தான் சைல்டு அபியூஸாக மாறுது. அந்த நேரத்தில் ஒரு அடி போட்ட உடனே அவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு அந்த வலி வரணும், அது தப்புன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும். சரி, எதெல்லாம் சைல்டு அபியூஸ்க்கு போயிடும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய அடிக்கிறது இல்லை, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர வெறி பூச்ச மாதிரி ஆயிடுவாங்க. வெறி பூச்ச மாதிரி ஆயிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 அடி போட்டு டப்பால் 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 சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. இஷ்டத்துக்கு டமால் 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 போட்டு அடிச்சிருவாங்க பாருங்க. கண்ணு மண்ணு தெரியாமல் அடிப்பாங்க. அந்த அடி எங்கே விழுதுன்னே தெரியாது, கண்ணில் விழுதா, மூக்கில் விழுதா, வாயில் விழுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது சைல்டு அபியூஸு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்தோன்னா நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை சைக்கோவாக மாறிடும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அது சைக்கோவாக மாறிடும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அது என்ன பண்ணுன்னா பகைக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விரோதமாகவும் அது செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது போகிற இடத்துலலாம் அதே வெறுப்பு வெளிப்படுத்தும். எங்கள் அப்பா என்னை என்ன பண்ணார் தெரியுமா, அந்த அந்த எண்ணம் அதுக்குள்ளே வந்துடும். அப்படியே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷருக்குள்ளே போயிடுவாங்க. அது தப்பு. இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேய் போ வெயிலில் போய் முட்டி போடு, வெயிலில் முட்டி போடு. நான் பார்த்துருக்குறேன். அப்போது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தாங்க. போய் வெயிலில் முட்டி போடு, உப்பு கொட்டிட்டு உப்பு மேலே முட்டி போடு. அங்கிள் அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் சைல்டு அபியூஸு. உப்பை கொட்டிட்டு உப்பு மேலே முட்டி போடு, ரத்தம் வர மாதிரி அடிக்கிறது, அதெல்லாம் வந்து பாருங்க கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆனால் அடிக்கணும். இந்த மாதிரியான தண்டனைகள் என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் நான் முன்னாடி ஒரு வசனம் காமிச்சேன். பிரம்புனால அவனை என்ன நம்பிக்கை இருக்கும் போதே அவனை சிக்ஷை செய், ஆனால் அவனை கொல்ல உன் ஆத்மாவுக்கு என்ன பண்ணாதன்னா இடம் கொடுக்காதே. அவனை கொல்ல உன் ஆத்மாவுக்கு இடம் கொடுக்காது. அப்போ சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணுங்கன்னா அடிங்க. ஆனால் அது எல்லையை மீறக்கூடாது. சொல்லுங்க, அது என்ன பண்ணக்கூடாது? எல்லையை மீறக்கூடாது. சில நேரத்தில் எனக்கு என் பிள்ளை அடிக்கும் போது பயங்கர கோவம் வந்துடும். 2 அடி தான் அடிப்பேன். 3வது அடிக்கலாம் அவங்க மம்மி வந்து நின்றுவா, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணக்கூடாது, அடிக்கூடாது, அவ்வளோதான், அதுக்கு மேலே அடிக்காது. ஆனால் எனக்கு கோவம் இருக்கும். அவன் என்ன பண்ண உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறான், அந்த கோவம் வரும். போடுறேன், இன்னும் ஒரு 4 போடுறேன், இது அப்போ தான் நீ திருந்துவ அப்படின்னு. அந்த கோவம் எதுக்கு? அந்த கோவம் அது நம்முடைய ஹியூமன் நேச்சரில் தான் அந்த கோவம் வரும். ஆனால் அவங்க மம்மி வந்து நின்றுட்டு என்ன பண்ணுவான், நான் போதும்ப்பா, இதுக்கு மேலே என்ன பண்ணாதானே அடிக்காது, 2 அடி அடிச்சு எல்லாத்தோட பிள்ளையை விட்டுரு. அமேன், அதுதான் சரி. அமேன். ஆனால் அந்த முதல்ல அடிக்கிற 2 அடி என்ன பண்ணிடணும், அந்த பிள்ளைக்கு கொடுத்துடணும். அமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 2 அடியில் அந்த பிள்ளை என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த காரியத்தை செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு மேலே நீங்கள் போட்டு இஷ்டத்துக்கு டமால் 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 அடிச்சுட்டே இருப்பீங்கன்னா பட்டாசு வெடிக்கிற மாதிரி சைல்டு அபியூஸ். எதுக்கெல்லாம் நீங்கள் தண்டிக்கணும் அந்த பிள்ளைய? அந்த பிள்ளை ஏதாவது பாவம் செய்யும் போது, பாவத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியம் அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் தென்பட்டாலும் அந்த பிள்ளையை தண்டியுங்கள். இரக்கமற்ற செயல் அந்த பிள்ளையிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை தண்டிங்க. இரக்கமற்ற செயலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை என்ன பண்ணுங்க, போடுங்க. டைரக்டாக உங்களுக்கு கீழ்ப்படியுது, வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் போகிறது என்றால், வேண்டுமென்றே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகிறது என்றால் கட்டாயமாக என்ன பண்ண தண்டிக்கணும்? பாவம், இரக்கமற்ற செயல், கீழ்ப்படியாமை. சொல்லுங்க, எந்த வகையான பாவமாக இருந்தாலும் சரி, இரக்கமற்ற செயலாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாமையாக இருந்தாலும் சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிள்ளைங்களை சொல்லுங்க தண்டிக்கணும். சொல்லுங்க வரலையே தண்டிக்கணும். சரி, இந்த 3 கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா? முதல் கேட்டகரி நான் சொல்லிக்கிட்டேன், குறிப்பிட்ட வயது வரைக்கும், அதாவது குறிப்பிட்ட அளவு அவர்கள் வளர்கிற வரைக்கும் அவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பிரதர்? எதுனா வயசு சொல்லுங்களேன். நான் வயசு சொல்ல மாட்டேன். எப்படின்னா உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளையை இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. சிம்பிளாக ஒரே இதுவில் சொல்லணும்னா, அவனுக்கு நம்ம சொல்கிறது புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா, டேய் இது தவறுடா, இது செய்யக்கூடாது, எப்பா இது தவறுப்பா, இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதையும் நம்முடைய உணர்வையும் அவன் புரிந்து கொள்ளுகிற ஒரு வயது, அவன் புரிந்து கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னா அவனை தண்டிக்கிறதுனா கையால் அடிக்கிறத விட்டுடணும். புரியுதா உங்களுக்கு?
வயது என்னால் சொல்ல முடியும். ஆனால் நம்ம கேட்குறவங்க நீங்கள் என்ன மென்டாலிட்டியில் கேட்குறீங்க உட்காந்துன்னு எனக்கு தெரியாது. அந்த வயசே பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா என் பிரசங்கம் நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணது வீணாக போயிடும். அதனால தேவ ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாராக. குறிப்பிட்ட வயசு வரைக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பிள்ளைகள் வளர்ற வரைக்கும் அந்த பிள்ளைகள் நன்மை எது தீமை எது என்று பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு, ஆசிரியர்கள், போதகர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கறத அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு தெளிவாக ஆகிற வயசு வந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகளை அடிக்கிறத விட்டுடணும். அது வரைக்கும் அந்த பிள்ளைங்களை அடிக்கணும். அப்போ அடிக்கிறத விட்டுட்டா அவங்களுக்கு எப்படின்னா சிட்சிப்பது, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அடிக்கிறது சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா உடனே தண்டனையை கொடுத்துடணும். அவன் இன்னைக்கு பண்ண தப்புக்கு 4 நாள் கழிச்சு தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் அதை மறந்தே போயிருப்பான். இந்த குழந்தை மறந்தே போயிருக்கும். அப்போ யார் மேலே தப்புன்னா நம்ம மேலே தான் தப்பு. இன்னைக்கு தப்பா, இம்மிடியேட் கரெக்ஷன். இன்னொன்று, நீங்கள் அந்த பிள்ளையை அடிக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் வந்து பார்க்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் தனியாக அடிக்கணும். சிலர்லாம் பார்த்துக்கிற ரோட்டில் ஓட விட்டு அடிப்பாங்க. எங்கள் அப்பாலாம் என்ன அப்படி தான் அடித்தார். ஓடுவேன், வீட்டை சுற்றி ஓடுவேன். எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்கும். ஓட விட்டு அடிப்பார். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடிக்கணுமா, ரூமில் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுங்க, 2 போடுங்க. அவன் கத்துற சத்தம் வெளியே கேட்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளியே பாருங்க, அங்கிள் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ அந்த பிள்ளையை என்ன பண்ணுங்க, தனியாக கூப்பிட்டு வந்து அடிக்கணும். எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்ணக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா அவனுடைய உணர்வில் நீங்கள் கை வைக்கிறீங்க. எங்கள் மாமா முன்னாடி அடிச்சிட்டாங்க, சித்தி முன்னாடி அடிச்சிட்டாங்க, அண்ணன் முன்னாடி அடிச்சிட்டாங்க, தங்கச்சி முன்னாடி அடிச்சிட்டாங்க. அதுக்கு தெரியும் எதுக்கு அவங்க முன்னாடி என்ன அடிச்ச. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? புரியுது. சரி, அடுத்ததா நல்லா கவனிங்க. உங்களுடைய தண்டனை அந்த நேரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுருக்கமாக இருக்கணும். ரொம்ப நேரம் அவங்கள சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி டெய்லி அடிச்சுன்னு இருப்பாங்க. எப்படி சொல்லி நேற்று பண்ணல பா ஒன்று போடு, திரும்ப நாளைக்கு, திரும்ப அடுத்த நாள், இவங்களுக்கு அந்த கோபம் போகிற வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பாங்க பிள்ளைய. அது அபியூஸுங்க, சைல்டு அபியூஸ். அது சைல்டு பிள்ளையை கொடுமைப்படுத்துறது. அந்த நேரத்துக்கு அடிச்சிங்களா விட்டுடணும். அவனுக்கு அடித்து புத்தி சொல்லி விட்டுடணும். அது இட் ஷுட் நாட் எக்ஸஸ். நீங்கள் அதை தொடர்ந்து வளர்த்து கொண்டே போகக்கூடாது. அதே போல் அந்த பிள்ளையை அடிக்கும் போது நீங்கள் அன்பாக அடிக்கிறீங்கன்றது அந்த பிள்ளை என்ன பண்ணோம் புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த பிள்ளையை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அடிக்கும் போதோ இல்லை அடித்ததுக்கு அப்புறமோ உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. எப்படி அன்பை வெளிப்படுத்துறது? கூப்பிட்டு பாசமாக பக்கத்தில் உட்கார வைங்க, கட்டி பிடிங்க, அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுங்க, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுங்க. டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாத, அப்பா உன்னை அடிச்சிட்டேன், சாரின்னா தப்பாக எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஒழுங்காக இருக்கணும் தானே, அப்பா நான் உன்னை அடித்தேன், அது உனக்கு புரியுதா? உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த பிள்ளை தன் செய்த தவறுக்கு ஈடு செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கணும். தவறு, அவன் செஞ்ச தவறுக்கு டேய் தப்பு பண்ணிட்டியா போய் சாரி கேளு. அவன் சாரி கேட்குற வரைக்கும் என்ன பண்ணணும், அவனை இன்சிஸ்ட் பண்ணணும். நம்ம 2 போடணும். போய் தப்பு பண்ணியா போய் கேளு, சாரி கேளு. அமெண்ட், ஈ ஷுட் அமெண்ட் இட். அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், அவன் செஞ்ச தப்புக்கு ஈடு செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அவனை சிச்சிக்கணும். 2 போடணும். போ அங்கே போய் அதை எடுத்து வை. ஒன்று கீழே போட்டு தள்ளிட்டானா அதை நீ தான் எடுத்து வைக்கணும். போ அதை போயிட்டு எடுத்து வைக்க முடியாது. அடம் பிடிச்சா இல்லை ஏதாவது பண்ணா 1 போடணும். எடுத்து வைக்கல அவ்வளோதான், ஒன்று போ எடுத்து வை. இந்த சின்ன சின்ன காரியத்தில் தான் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டா கரெக்டாக வளருவான். அவன் வந்து ஒரு காரியத்தை போடுறது இல்லை குழந்தை ஒரு காரியத்தை செய்யறது நீங்கள் பார்த்துட்டு விட்டிங்கன்னா வளர்ந்து என்ன பண்ணோன்னா நம்ம எது பண்ணாலும் அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க, நம்ம அதை காம்பன்சேட் பண்ண வேணான்ற ஒரு மென்டாலிட்டியில் வளர்ந்துருவாங்க பிள்ளைங்க. புரியுதா? அதை நீங்கள் சொல்லி வளர்ப்பீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ஆஹா நான் இப்போ இதை உடைச்சிட்டேன்னா அப்பா என்ன பண்ணுவார், கேட்பாரு, வேற பண்ண சொல்லுவார், வேற போய் வாங்கின்னு வாங்குவார் அப்படின்ற உணர்வு அவனுக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பிள்ளையினுடைய இருதயம் உடைஞ்சி போகிற அளவு கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா தண்டிக்கிறதுல நம்ம செயல்படக்கூடாது. ஆமேன். அப்போ தண்டிக்கணும், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தண்டிக்கணும். அந்த பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்க வேண்டிய விதம் இப்படிப்பட்ட விதமாக தான் இருக்க வேண்டும். ஆமேன்.
இது கையில் அடிக்கிறதோ இல்லை மெல்லிசான ஒரு ஸ்டிக்கில் அடிக்கிறதோ. சரியா? இப்போ பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, அடிக்கிற வயசு தாண்டிடுச்சு. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் காரியம் நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைங்கள இப்போ உங்களால் அடிக்கவே முடியாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் அடிக்கக்கூடிய வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொன்னது, அந்த பெற்றோர்களுக்கான காரியம். இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்கள என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. நீங்கள் அவங்கள அடிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய இதுவே மாறிடும், சுத்தமாக தன்மையே மாறிடும். ஆக்சுவலாக அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் பலிபீடத்திலிருந்து. அது மாறிடும். நம்ம அடிக்கிறதுக்கு போனோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மைதான், அது திரும்ப அடிக்கிறதுக்கு வருவாங்க. அதனால் என்ன பண்ணோன்னா, அடிக்கிறதுக்கு கை வாங்கக்கூடாது, இல்லை அடிக்கிற மாதிரி போகக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் 1, அவங்கக்கிட்ட பேசணும். என்ன பேசணும்னா, அவங்க செய்கிற தவிர முழுசாக படம் போட்டு காட்டணும். நீ பண்ணதுனால எவ்வளோ இழப்பு பார்த்தியா, நீ பண்ணதுனால எவ்வளோ அவமானம் பார்த்தியா, நீ பண்ணதுனால எனக்கு மட்டும் அவமானம் இல்லை, அம்மாவுக்கு மட்டும் அவமானம் இல்லை, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிக்கு மட்டும் அவமானம் இல்லை, உனக்கும் அவமானம், சபைக்கும் அவமானம், சொந்த பந்தத்துக்கும் குடும்பத்துக்கும் அவமானம். இதை நீ பண்ணதுனால உன் வாழ்க்கையே எதிர்காலமே பாதிக்கப்பட போகுது. தெரியுமா? நீ பண்ணது நியாயமா? சொல்லு. நீ பண்ணது சரியான்றதை ஒரு நிமிஷம் உட்காந்து என்ன பண்ணுனா சிந்திச்சு பாருன்றதை என்ன பண்ணணும்னா, அவர்களை உட்கார வச்சு ஃபுல்லாக படம் போட்டு காட்டணும். நீ இதை பண்ணதுனால என்னெல்லாம் நடந்திருக்கு பாரு குடும்பத்தில், நீ இதை பண்ணதுனால என்னெல்லாம் நடக்க போகுது பாரு, நீ இதை பண்ணதுனால விளைவுனான்றதை பாரு. ஏன்னா இப்போ சிந்திக்கக்கூடிய வயசு வந்துருச்சு, சிந்திப்பான். இதை சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சான்னா வெளியே போனால் யோசிப்பான், அவனுக்கே அவமானமாக இருக்கும். அடடா சொன்னது கரெக்டு தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அவர்கள் செய்கிற அந்த காரியத்தை என்ன பண்ணோன்னா, தவறு அவங்ககிட்ட இருக்கிற தவறை அவங்கள உட்கார வச்சு என்ன பண்ணோன்னா படம் போட்டு காட்டுங்க. இதெல்லாம் நீ பண்ணியிருக்கிறப்பா, இதெல்லாம் பண்ணியிருக்கிற தம்பி, இதனால் எனக்கு எவ்வளோ பணம் இழப்பு பாரு, எவ்வளோ அவமானத்தை நான் பார்க்குறேன், எவ்வளோ கஷ்டத்தின் வழியாக நாங்கள் போயின்னு இருக்கிறோம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இதெல்லாம் வசனம் சொல்லுது, இதெல்லாம் நீ பண்ணேனா இதுக்கான விளைவு இது இருக்குதுன்னு சொல்லுது. அதனால் உனக்கு திங்க் பண்ணுற வயசு வந்துருச்சு, நீயே என்ன பண்ணுனா யோசிச்சு திருந்து. 1. சரியா? 2 என்ன பண்ணோன்னா, அவங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு காரியம், டீச் ஆல்டர்னேட்டிவ் பிஹேவியர். நீ இந்த மாதிரி நடந்துக்காம வேற மாதிரி நடந்துக்கோ, வேணாம் இது வேணாம், இந்த மாதிரி என்ன பண்ணாத, பேசாத, இந்த மாதிரி நடந்துக்காத இனஜன பந்துக்கள் இடத்துல, இந்த மாதிரி வேணாம். அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுங்கன்னா வேற வழியை அவங்களுக்கு காட்டுங்க. அமேன், அமேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்கிறது? இதை சாப்பிடாதேன்னா அப்போ இதை சாப்பிடாதேன்னா வேறு எதை சாப்பிடும், வேறு எதை சாப்பிட்ணுன்னு காட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போது ஏன்பா இதை சாப்பிடாதப்பா வயிற்றுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ வேறு எதை சாப்பிடுவான், எதை சாப்பிட்ணுன்னு காட்டுங்க, எதை சாப்பிட்ணுன்னு காட்டுங்க. இது ஒன்று. இன்னொன்று முக்கியமான சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதோடு நான் முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இன்னும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லிட்டு முடிக்கிறேன். டெம்பரரிலி ரிமூவ் அ ஃபேவரேட் ஆக்டிவிட்டி அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைங்க அடிக்கிற வயசு தாண்டி வளர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது இப்போ நீங்கள் அவங்கள அடிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா தற்காலிகமாக அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும். அப்படியா நீ கீழ்ப்படிய மாட்டியா, அப்போ நீ என்ன பண்ணாத, விளையாடுறதுக்கு போகாத. எது அவனுக்கு மோஸ்ட் பிலவட் திங், கட் பண்ணுங்க. அப்படியா நீ அப்போ என்ன பண்ணாத, விளையாடுறதுக்கு போகாத. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, வீட்டு உள்ள போ, வீட்டு உள்ள கையே படாது, மேலே கை படலை, குச்சியில் அடிக்கலை, இந்த பிள்ளைய என்ன பண்ணுறீங்க, தண்டிக்கிறீங்க. எப்படி தண்டிக்கிறீங்க? விளையாடுறதுக்கு போகக்கூடாது, நண்பர்களோடு கூட போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது. நீ மீறி போவேன்னு சொன்னேன்னா உனக்கு இதை செய்ய மாட்டேன், உனக்கு இதை தர மாட்டேன், உனக்கு இந்த சலுகை கிடையாது, நீ கேட்குற காசு கொடுக்க மாட்டேன், நீ அடுத்த மாதம் சைக்கிள் கேட்டல வாங்கி கொடுக்க மாட்டேன், நீ ஷூ கேட்டல வாங்கி கொடுக்க மாட்டேன். டெம்பரரிலி தற்காலிகமாக என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஃபேவரட் ஆக்டிவிட்டி எல்லாம் கட் பண்ணணும். நீ திருந்து நீ இதை செய்யாத, அப்போ தான் நான் உனக்கு இதை என்ன பண்ணுவேன், செய்வேன். அமேன், அமேன், அல்லேலூயா. இப்போ நீங்கள் அவங்கள அடிக்கலை, கழுத்தை பிடிக்கல, சட்டையை பிடிக்கல, கொம்பு எடுக்கல, இதில் கை வச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக
சரிப்பா ஓகே சரிண்ணா இப்போ நான் போகக்கூடாது தானே, சரி விடு நான் இதை பண்ணுறேன் விடு, சரி நான் போட்டுமா விளையாடுறதுக்கு அப்படின்வான். கரெக்டா இல்லையா சொல்லுங்க, ஆமேன். அதே போல் முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் தான், அவர்கள் செய்த அந்த தவறுக்கு ஈடு செய்ய என்ன பண்ணுங்கன்னா அவங்கள புஷ் பண்ணுங்க. இதை பண்ணிட்டேன் போய் இதை பண்ணிட்டு வா, இதை உடைச்சல்ல மறுபடியும் அதே போல் என்ன பண்ணினோன்னு வாங்கி வை, நான் உனக்கு கொடுக்குற காசுல தான் சேர்த்து வச்சு நீ வாங்கி கொடுக்கணும். அவங்க ஒரு தவறு பண்ணாங்கன்னா அதை என்ன பண்ணுங்கன்னா ask them to make amend, அதை ஈடு செய்ய என்ன பண்ணுங்கன்னா ஊக்குவிங்க. கல்யாணம் ஆயிடுச்சு பிரதர், கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அடங்க மாட்டேன் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 2 விஷயம் தான் அவங்களுக்கு பண்ண முடியும். 1 அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், 2 அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து அவர்கள் திருமண வயது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆலோசனை சொல்லணும். இந்த ஜெபிக்கிறதும் ஆலோசனை சொல்கிறோம் காமன் ஃபார் ஆல் த ஏஜ், எல்லா வயதுக்கும் இது பொதுவானது. நீங்கள் ஜெபிக்கிறதும் ஆலோசனை சொல்லுவதும். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம்லாம் நீங்கள் போயிட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு குச்சி எடுத்துன்னு ஒன்னீங்கன்னா அடிக்கிறதுக்கு அது அதை விட பெரிய கொம்பா எடுத்துன்னு வரும். அப்போது நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியா அப்போனா நான் உனக்கு இது தரமாட்டேன், உனக்கு இதை என்ன பண்ண மாட்டேன் தரமாட்டேன் நீங்கள் சொல்லுவீங்க. நான் அது என்ன பண்ணுவேன், யோ நீ என்ன கொடுக்குறது போ நானே சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பிஹேவியர் மாறிடும். நீங்கள் இதெல்லாம் அப்போ பண்ண முடியாது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அதான் நான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஃபேவரட் ஆக்டிவிட்டிலாம் கட் பண்ணுறது. அவன் விளையாட்டுத்தனமாக இருக்கும் போதே கேம்ஸுக்கு போகக்கூடாது, கிளாஸுக்கு போகக்கூடாது, மியூசிக் கிளாஸுக்கு போகக்கூடாது, நீ கராத்தே கிளாஸுக்கு போகக்கூடாது, உனக்கு அது பிடிச்சிருக்குதுல்ல நீ இது பண்ணால் தான் உனக்கு அதை அனுப்புவேன். இதெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணினா அவன் என்ன பண்ணுவான், என்ன பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியான்னு கேட்பான். என்ன பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியா? உன் பைக்கும் தேவையில்ல, உன் காரும் தேவையில்ல, உன் வீடும் தேவையில்ல, உன் நிலமும் தேவையில்ல, நீயே தேவையில்ல, போ எனக்கு தான் வேலை இருக்குது, நான் சம்பாதிச்சேங்கன்னா தனியாக வாழ்ந்துப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஜபம் ஆலோசனை. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை கல்யாணம் வயசு வந்துருச்சு இல்லை கல்யாணமே ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போது நீங்கள் உட்காந்துருக்குறீங்கன்னா இப்போ நான் சொன்ன காரியங்களெல்லாம் யூ ஹாவ் டு டேக் இட் சீரியஸ். நீங்கள் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் நடந்துக்கணும். இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் இன்றைக்கி அண்ணன் உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கவனி, ஆக்சுவலாக நான் பண்ணது உங்கள் அப்பா அம்மாவுக்கான பிரசங்கம் பாதி தான், மிச்சம் பாதி பிரசங்கம் உனக்கு தான். இங்கே உட்காந்துருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கு புரியாது, வாலிப பிள்ளைகளுக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன் பாதி. 50 பேரண்ட்ஸுக்கு 50 பிள்ளைகளுக்கு. இந்த வார்த்தைகளை நீ அலட்சியம் பண்ணிவிட்டு உன்னுடைய தகப்பனையும் தாயும் அலட்சியம் பண்ணிவிட்டு தேவனை அலட்சியம் பண்ணிவிட்டு உன் மனம் போன போக்கில் நீ வாழலாம் அப்படின்னு நினச்சி நீ போனேன்னா நீ எழுதி வச்சுக்கோ, கர்த்தர் உன்னை சந்திப்பார். அவர் உன்னை சந்திக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். இளையகுமாரனை சந்திச்சாரு, அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணான்னா ஓடி வந்தான் தகப்பன் வீட்டுக்கு. அதனால் இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல், தகப்பன் தாயை அலட்சியம் பண்ணாமல், வேத வார்த்தைகளை அலட்சியம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து வாழ உங்களை அர்ப்பணிங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களை என்ன பண்ணுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இப்போது நான் பெற்றோருக்கு பேசின ஒரு காரியம் இருக்கு இல்லையா, இது அப்படியே உல்ட்டாவா என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வாலிபர் கூடுகை கிடையாதுமா, டைம் ஆகிடுச்சு, அதனால் அடுத்த வாரம் வாலிபர் கூடுகைக்கு எல்லாருமே கட்டாயமாக வரணும், நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். இந்த சிக்ஷையை குறித்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், சரியா? அதனால் வாலிபர் கூடுகைக்கு எல்லாருமே கட்டாயமாக வரணும். அடுத்த வாரம் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அடியேன் பேச கர்த்தர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, அவங்களுடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நாங்கள் தகப்பனே ஒழுங்கும் கிரமமாய் பக்தியில் சிக்ஷித்து நாங்கள் வளர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் சபையில் வளர்கிற பிள்ளைகள் எல்லாம் எல்லா விதமான ஒழுக்கத்திலையும் அவர்கள் வளர கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை தகப்பனே ஒழுங்கும் கிரமமாய் நாங்கள் வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொரு பெற்றோருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற, பிள்ளைகளுக்காக தகப்பனே வேதனையோடு தகப்பனே ஜெபித்து ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் தகப்பனே சபை மக்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுடைய மன வாஞ்சைகளை நீர் நிறைவேற்றுவீராக. கர்த்தர் உங்களுடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தலையிலே சொல்லுவோமா?